எபிசோட் 21. கதிர் விஷ்ணு மேல் வன்மம் கொண்டவனாய் மாறியிருந்தான். கடந்த காலத்தில் நடந்த ரகசியங்களை அவன் எப்படி அறிந்திருந்தான் என்று அவனுக்குள் ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. ரம்யா அங்கு வந்தாள். உன்னை நம்பிதாண்டா பொறுப்பு கொடுக்கணும், இப்படி பண்ணிட்டியே. நான் என்ன செய்வேன்? எல்லாம் அந்த மேனேஜர் குமார் செஞ்சது. மேனேஜருக்கும் இவனுக்கும் என்ன தொடர்புன்னு தான் தெரியல. அந்த விஷ்ணு இப்ப என்ன செய்யறது? எல்லா திட்டமும் மனசுக்குள்ள இருக்கு ரம்யா, நீ கவலைப்படாத. அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே விஷ்ணு அங்கு வர கதிர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒருவனை அழைத்தான். டேய் தம்பி, இங்க வா. குள்ளமாக சோடா புட்டி கண்ணாடி போட்டிருந்த பிரபு உடனே பதட்டத்துடன் ஓடி வந்தான். சார், சொல்லுங்க சார். இவர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா சேர்ந்திருக்காரு. அவருக்கு எல்லாத்தையும் சொல்லி தந்துரு. நானா? ஆமா, நீதான். கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் அவருக்கு காட்டு போ. இதை சொல்லி முடிக்க அங்கு எல்லாருமே மறைமுகமாக சிரித்தார்கள். அதை கண்டுகொள்ளாமல் விஷ்ணு அங்கிருந்து பிரபுவுடன் வந்திருந்தான். பிரபு முகத்தில் பயத்தை கண்ட விஷ்ணு, நீ என்ன பார்த்து பயப்படுறியா? இல்ல. விஷ்ணுவின் சாதாரண இயல்பை கண்ட பிரபு, நீங்க ஜெயில இருந்து வந்ததா சொல்றாங்க, ஆனா உங்களை பார்த்தா நல்லவருமா தான் தெரியுது. விஷ்ணு சிரித்துக்கொண்டே அவனுடைய மொத்த கதையையும் சொல்லி முடித்தான். இவ்வளவு கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறீங்க? அதெல்லாம் அப்படித்தான். அதை விடு, முதல்ல நம்ம வேலை பத்தி நீ எனக்கு சொல்லு. ஆனா நானும் போன வாரம் தான் வேலைக்கு சேர்ந்தேன். இங்க அக்கௌண்ட்ஸ்ல நிறைய பிரச்சனை இருக்கு. முன்னாடி இருந்த சேல்ஸ்மேன் நிறைய காசு வசூல் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. இனிமே நாம தான் அதெல்லாம் வசூல் பண்ணணும். அங்கிருந்து கம்ப்யூட்டர் ஒன்றை ஓபன் செய்து பார்த்தார்கள். பல லட்சம் ரூபாய்க்கு வசூல் செய்ய வேண்டிய பணம் பெண்டிங்கில் இருக்க அதற்கான முயற்சியில் யாரும் இறங்கி இருக்கவில்லை. இதற்காகத்தான் பிரபுவிடம் சேர்த்துவிட்டு அனைவரும் மறைமுகமாக சிரித்தார்கள் என்பதை விஷ்ணு புரிந்து கொண்டான். விடு, பாத்துக்கலாம். ரொம்ப பாசிட்டிவா பேசுறீங்க. அதே பாசிட்டிவிட்டியோட என்னையும் பாத்துக்கங்க ஃப்ரெண்ட். மீண்டும் வேலை எல்லாம் முடித்துவிட்டு கிளம்ப தயாராகி செல்ல அங்கு விஷ்ணுவுக்காக அனைவரும் காத்திருந்தார்கள். விஷ்ணு, வாங்க புது எம்ப்ளாயி. எல்லாமே பிரபு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் உன்னோட பார்ட்டி எப்போ வைக்கிற? பார்ட்டியா? அது எதுக்கு? புதுசா வேலைக்கு சேர்ற ஆளுங்க எல்லாரும் பார்ட்டி வைக்கிறது வழக்கம் இங்க. அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்கா என்ன? என்கிட்ட பார்ட்டி எதிர்பார்த்து தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கீங்களா? நான் தான் சொன்னேன்ல கதிர், பார்ட்டி வைக்கிறதுக்கெல்லாம் அவகிட்ட காசு இருக்காதுன்னு. பாரு, ட்ரீட் கேட்டது எப்படி பின்வாங்குறான்னு. இட்ஸ் ஓகே விஷ்ணு, உன்னால முடியாதுன்னு தெரியும். பரவாயில்ல. ஓகே, நான் ட்ரீட் வைக்கிறேன். விஷாகா ஹோட்டல் ஓகேவா? அனைவருக்கும் ட்ரீட் வைக்க விஷ்ணு சம்மதித்தான். இன்னைக்கு வாடா தம்பி, உனக்கு பெரிய பில்லு வச்சுட்டு உன்னை மாட்டி விடுறேன். விஷ்ணு, கதிர், ரம்யா, பிரபு மற்றும் கூடவே விஷ்ணுவுக்கு அதிக பில் வைக்க இன்னும் சில ஆபீஸ் ஸ்டாஃப்களை கதிர் அழைத்துக் கொண்டு அனைவரும் விஷாகா ஹோட்டலுக்கு விரைந்தனர். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் அசோக் மனதில் வஞ்சத்தி கொண்டு காத்திருக்க ஆராத்யா வேகமாக அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொண்டு வந்தாள். பேபி, ஒரு குட் நியூஸ் உனக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன குட் நியூஸ்? விஷ்ணுவோட ஃபேமிலி இப்ப அந்த வில்லாவில இல்ல, அவங்க பழைய வீட்டுக்கே போயிட்டாங்க. எதுக்காகன்னு தெரியுமா? எதுக்காகலாம் தெரியாது, ஆனா இப்போ அவன் அங்க இல்ல. இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படின்னா அங்க ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. அதை பயன்படுத்தி அவன் வாழ்க்கையில அவனுக்கு யாரும் தராத அளவுக்கு கஷ்டத்தை நான் கொடுப்பேன். விஷ்ணுவை பழிவாங்குவது மட்டுமே ஒரே நோக்கம் என்பது போல அதை பற்றி மட்டுமே யோசித்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். அதே நேரத்தில் விஷாகா ஹோட்டலுக்குள் விஷ்ணு தன் கலீக்ஸுடன் உள்ளே நுழைந்தான். விஷ்ணு, இது சும்மா கையேந்தி பவன் நினைச்சிடாத. கடைசியா காசு இல்லைன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திடாத. எனக்கு என்னமோ அதுதான் நடக்க போகுதுன்னு தோணுது. ப்ளீஸ், என்னோட ட்ரீட் இது. யாரும் காசை பத்தி யோசிக்காம சாப்பிடுங்க. வேற எதையும் யோசிக்க வேண்டாம். பெரிய பணக்கார மாதிரி பேசுறான், பிச்சைக்கார பைய. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சந்தியா விஷ்ணுவுக்கு கால் செய்தாள். விஷ்ணு, எங்க இருக்க? இங்க விஷாகா ஹோட்டல்ல. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே, வீட்டுல தனியா இருக்க போர் அடிக்குது. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சந்தியா, அதான் என் கூட வேலை பாக்குறவங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறேன். பார்ட்டியா? நானும் வரவா? சரி, கிளம்பி ஆட்டோ பிடிச்சு வா. நான் என்ட்ரன்ஸ்ல வெயிட் பண்றேன். உண்மையாவா? உண்மையாத்தான் சொல்றேன், கிளம்பி வா. சந்தியா இப்போதுதான் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாள். அவளது மனநிலையை புரிந்து கொண்ட விஷ்ணு பிரபுவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து என்ட்ரன்ஸ் சென்று சந்தியாவுக்காக காத்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் ஹோட்டல் ஸ்டாஃப்கள் கூறி விஷ்ணு இங்கு இருப்பதை அறிந்த பல்லவி அவனை தேடி அங்கு வந்தாள். விஷ்ணு, ஹாய் பல்லவி. திடீர்னு புது ஆளா மாறிட்ட. கால் பண்ணா எடுக்க மாட்ற, என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நான் என்ன உன் பாய் ஃப்ரெண்டா கால் பண்ண உடனே எடுக்க? ஓ அப்படி, அப்ப பேச மாட்டியா? அப்படி சொல்லல. அதே நேரத்தில் சரியாக ஆட்டோவில் வந்து இறங்கிய சந்தியா விஷ்ணுவை பார்த்ததும்
நேராக அவனிடம் ஓடி வந்து அவனுடன் கைகளை கோர்த்து கொண்டு நின்றாள். அதை பார்த்த பல்லவி மனமுடைந்துதான் போனாள். விஷ்ணு அவளிடம் சந்தியாவை பற்றி கூறும் முன், ஓகே விஷ்ணு, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, நான் கிளம்புறேன். பல்லவி கோபமாக கிளம்பிவிட்டாள். அவள் மனதை காயப்படுத்தி விட்டோம் என்று விஷ்ணு மனதளவில் கஷ்டப்பட்டான். என்றாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் சந்தியாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கு விஷ்ணுவுடன் அழகான பெண் நடந்து வருவதை பார்த்து கதிரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. இவ என்னோட அத்தை பொண்ணு சந்தியா. சந்தியா அழகான பெண் என்பதால் எல்லோருமே அவளை நட்பாக வரவேற்று உட்கார வைத்தார்கள். கொஞ்ச நேரத்தில் விஷ்ணுவை ஒதுக்கிவிட்டு அவர்கள் ஒன்று சேர்ந்து பேசத் தொடங்கினார்கள். விஷ்ணு பிரபுவுடன் ஓரத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டான். சந்தியா, நீங்க இவ்ளோ அழகான பொண்ணா இருக்கீங்க, அப்புறம் ஏன் விஷ்ணு கூட எல்லாம் பழகுறீங்க? ஏன்? விஷ்ணு ரொம்ப நல்லவன் தெரியுமா? அவன் ஜெயில இருந்து வந்ததுனாலதான் நீங்க இதை கேக்குறீங்கன்னு புரியுது. ஆனா அவன் ரொம்ப நல்லவன். ஓ, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? இப்ப வேலை தேடிட்டு தான் இருக்கேன். கதிர் உடனே தன் விசிட்டிங் கார்டை அவளிடம் கொடுத்து, இது என்னோட கார்டு. எங்க கம்பெனில நீங்க வேலைக்கு சேர்ந்துக்கலாம். நானே பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன். ஓ, தேங்க்ஸ் சார். ஜஸ்ட் கதிர். நான் விஷ்ணுவுக்கு மேனேஜர் தான். பட் வெளியே பாக்குற போது ஃப்ரீயா பேசலாம். கதிர் அவளிடம் பேசி வழிந்தான். பின் எல்லாரும் சாப்பாட்டுடன் மேலும் மது குடிக்கத் தொடங்கினார்கள். சந்தியாவும் தான் கிளப்பில் டான்ஸ் ஆடும் வேலை பார்த்தபோது அவளுக்கும் மது பழக்கம் உண்டானது. சந்தியா, உனக்கும் விஷ்ணுவுக்கும் பழக்கம் எப்படி? சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீடு, அவ்வளவுதான். ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்தே அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட். ஆமா, சின்ன வயசுல இருந்தே அவன் இந்த மாதிரி ரவுடி தானா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அவன் ரொம்பவே நல்லவன். என்ன கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. விஷ்ணு தனியாக உட்கார்ந்திருந்ததால் அதையெல்லாம் அவன் கேட்க மாட்டான் என்று அவர்கள் நினைத்து கொண்டு பேசினாலும் விஷ்ணுவுக்கு எல்லாமே தெளிவாக கேட்டதுதான். அவன் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தான். இவர்கள் தொடர்ந்து மது குடித்துக் கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்க மது குடித்ததால் பேச்சு சத்தம் அதிகமானது. அத்த பையன் ஜெயில இருந்து வந்ததால பெரிய ரவுடின்னு நினைச்சு சுத்தின்னு இருக்கிறான். அவனுக்கு இங்க இருக்கிற பெரிய பெரிய ரவுடிகளை பத்திலாம் தெரியல. அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியுமா பெரிய பெரிய ரவுடிங்கள? கதிருக்கு வாத்தியார்ன்ற ஒரு கேங்ஸ்டரை பர்சனலா தெரியும். அப்போ நீங்க பெரிய ஆள் தான் போங்க. நான் வெளியே பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா உங்களுக்கு கால் பண்ணலாமா? உங்ககிட்ட கொடுத்தல கார்டு, என்னோட நம்பர் இருக்கு. அப்புறம் என்னோட பர்சனல் நம்பரும் வாங்கிக்கோ. கதிர் அவளுக்கு தன்னுடைய பர்சனல் நம்பரை கொடுத்துவிட்டு ஹோட்டல் ஸ்டாஃப்களை அழைத்து ஸ்பீக்கர் ரெடி செய்ய கூற கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பீக்கரை செட் செய்தார்கள். அதற்கும் பில் தான் என்பதால் பில் பணத்தை அதிகப்படுத்தவே அதை கதிர் செய்திருந்தான். ஓகே கேர்ள்ஸ், கம் ஆன், லெட்ஸ் டான்ஸ். ஸ்பீக்கரில் பாடல் ஒலிக்க மது அருந்து இருந்ததால் இஷ்டத்துக்கு ஆடினார்கள். அங்குதான் பிரச்சனையே தொடங்கியது. 2 தடியர்கள் அவர்களிடம் வந்து அத்துமீறினார்கள். வந்தமா சாப்பிட்டு போனமான்னு இல்லாம இப்படி கவர்ச்சியா ஆடி எங்க சூட்டை ஏத்துனா நாங்க என்ன பண்றது? அதுக்கு இப்ப என்ன? இது எங்க பார்ட்டி, நாங்க எப்படி வேணாலும் ஆடுவோம். அப்போ எங்க கூடயும் டான்ஸ் பண்ணலாமே. தேவையில்லாம வம்பு பண்றீங்க, இங்க இருந்து கிளம்புங்க. அது எப்படி உடனே கிளம்புறது? இப்போதான் பார்த்தோம், பேசியிருக்கோம், ஒரு முடிவு பண்ணிட்டு கிளம்பலாம். தடியர்கள் பேசும்போது கதிர் கால்கள் பயத்தில் நடுங்கியதை யாரும் கவனிக்கவில்லை. ரம்யா உடனே கதிரை உதவிக்கு அழைத்தாள். கதிர், இவங்க நம்மள சாதாரணமா நினைச்சிட்டாங்க. உன்னோட கான்டாக்ட் என்னன்னு சொல்லு. எனக்கு வாத்தியார தெரியும். கதிர் அவனுடைய பலத்தை காட்ட இதை சொல்லி இருந்தாலும் வாத்தியார் என்றவுடன் அந்த தடியர்கள் பின்வாங்கினார்கள். கதிர் பெருமிதத்துடன் உட்கார சந்தியாவும் ரம்யாவும் அவனை புகழ்ந்து தள்ளினார்கள். ஆனால் அந்த தடியர்கள் உடம்பு முழுக்க டாட்டூ குத்தி இருந்த ஒருவனிடம் சென்று, பாஸ், அங்க ஒருத்தன் எனக்கு வாத்தியார தெரியும்னு சொல்றான். நீங்க என்ன பண்ணீங்க? 2 ஃபிகர் இருந்துச்சுன்னு சும்மா வம்பிழுக்க போடும். அவனுங்க என்னடான்னா வாத்தியார தெரியும்னு நம்மள மிரட்டி பாக்குறானுங்க. வாத்தியாருக்கு நாம தானே எதிரி. அப்ப அவனுங்களை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. ஒரு வழியாக கதிர் இருந்ததால பிரச்சனை முடிந்தது என்று நினைக்கும் போது டாட்டூ ஆள் 2 தடியர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டத்துடன் அங்கு வந்து நின்றான். வாத்தியார தெரியும்னு சொன்னவ அவரை இங்க வர வைக்கணும். இல்ல அவன் கூட இருக்கிற பொண்ணுங்களை எங்களுக்கு கிஃப்டா கொடுக்கணும். டேய், ரொம்ப சீப்பா பேசாத. வேற பிரச்சனை உங்களை தேடி வரதுக்கு முன்னாடி கிளம்புங்க. வேற பிரச்சனை வரணும்னு தான் நான் கேக்குறேன். கதிர், வாத்தியாருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. ஆமா கதிர், இவனுங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும். இவ்வளவு கூட்டத்தை பார்த்து இப்போது கதிரின் கைகளும் நடுங்க அவன் அப்படியே சிலை போல உட்கார்ந்தான். கதிர், நாங்க சொல்றது கேட்கலையா? எனக்கு வாத்தியார் தெரியாதுரி. சும்மா உங்ககிட்ட சீன் போடதான் அப்படி போய் சொன்னேன்.
இதை கேட்டதும் டாட்டூ ஆளுடன் கூட வந்த அனைவரும் கைத்தட்டி சிரித்தார்கள். அடியாட்களில் மொட்டை தலையுடைய ஒருவன் மட்டும் நகர்ந்து சென்று ரம்யாவின் கைப்பிடித்து இழுக்க விஷ்ணு அவன் முன் வந்து நின்றான். இவ்வளவு பெரிய தடியனா வளர்ந்திருக்கிற, பொண்ணு விருப்பம் இல்லாம மேல கை வைக்கிறியே, வெக்கமா இல்ல? அந்த இடமே அமைதியாக கதிர் பிரமித்து போய் விஷ்ணுவை பார்த்தான். யாருமே எதிர்பாராத வகையில் விஷ்ணு அவர்களை எதிர்த்து நின்றான். யாருடா நீ? அந்த பொண்ணு மேல இருந்து கையை எடுத்துட்டு அமைதியா நீங்க போயிட்டா நான் உங்களுக்கு நண்பன், இல்ல உங்க எல்லாத்துக்கும் யமன் நான் தான். அந்த கூட்டமே ஒன்று கூடி சிரித்தது. மொட்டை தலையன் ரம்யாவை தள்ளிவிட்டு விஷ்ணுவை அடிக்க வர $50 சிவப்பு நிறத்தில் ஜொலிக்க அவனின் தாடையில் அடித்த அடியில் மொட்டை தலை தரையில் வீழ்ந்தான். அதை தொடர்ந்து முறுக்கு மீசை தடியன் ஓடிவர அவனுக்கும் ஒரே அடிதான். ரம்யா, சந்தியா இருவரும் ஆச்சரியத்தில் விஷ்ணுவை பார்த்தார்கள். உடம்பு மேல அக்கறை இருக்கிறவன் அப்படியே கிளம்பிடு, இல்ல நாளைக்கு கால் உடைஞ்சு போச்சு, கை உடைஞ்சு போச்சுன்னு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வேண்டியது இருக்கும். என்னடா ஒரு பொடியனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, அவனை கொன்னு என் கால்ல வீசுங்கடா. மொத்தமாக 8 பேர் விஷ்ணுவை அடிக்க ஓடி வந்தார்கள். இந்த நிலைமையை யார்தான் சமாளிக்க முடியும்? விஷ்ணு கதை முடிந்தது என்றே சந்தியாவும் ரம்யாவும் நினைத்தார்கள். ஆனால் விஷ்ணு வீரியமாக சண்டையிட்டான். 8 பேரின் ஒவ்வொரு அசைவுகளையும் தெளிவாக பார்த்து ஒருவனின் அடியிலிருந்து விலகி நொடியில் அவன் கையை உடைத்தான். இன்னொருவனுக்கு நெஞ்சில் அடிக்க தரையில் சுருண்டு விழுந்தான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அடிதான். 8 பேர் நிமிடத்தில் காலியானார்கள். டாட்டூ ஆள் மிரண்டு போய் விஷ்ணுவை பார்த்தான். அவனை நோக்கி விஷ்ணு நடந்தான். இங்க பாரு, என் பின்னாடி பெரிய கேங் இருக்கு, என் பவர் தெரியாம நெருங்குற. அது என்னடா அடி வாங்குற, எல்லாருமே பின்னாடி கேங் இருக்கு பின்னாடி கேங் இருக்குன்னு சொல்றீங்க. உன்னை அடிச்சு உன் கைய உடைக்க போறேன், உன் பின்னாடி இருக்கிற கேங்க என்ன தேடி வர சொல்லு. அவனுங்களுக்கும் இதே கதைதான். வேண்டாம், கூட்டமா இருந்தா பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வந்து சீன் போடுவியா? அடுத்து எந்த பொண்ணு பக்கமும் நீ திரும்பவே கூடாது. அப்படி ஒரு தண்டனை தான் உனக்கு நான் இப்ப தரப்போனேன். டாட்டூ ஆள் வேகமாக விஷ்ணு மேல் பாய விஷ்ணு அவனிடமிருந்து விலகி அவனை பிடித்து கழுத்தை உடைத்தான். டாட்டூ ஆள் அதே இடத்தில் தரையில் சரிந்தான். விஷ்ணுவின் பெருமூச்சில் சிவப்பு நிறத்தில் ஜொலித்த $50 அவன் மார்புடன் மேலும் கீழும் இறங்கியது. எபிசோட் 22. டாட்டூ ஆளின் கழுத்தை உடைத்து நின்ற விஷ்ணுவை பார்த்து திகைத்து போய் நின்றார்கள் அனைவரும். ஏய், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செஞ்சுட்ட. அவனோட ஆளுங்க வந்துட்டா அவ்வளவுதான், எல்லாருக்கும் இதனால பிரச்சனை வரப்போகுது. என்ன பேசுறீங்க? இப்ப அவர் சண்டை போடாட்டி அவங்க நம்மள என்ன வேணாலும் செஞ்சிருப்பாங்க. அதுக்காக அவனை கொன்னு போடுறதா? ஏய், அவன் கழுத்தை லேசா உடைச்சுதான்டா இருக்க, தொட நடுங்கி. பார்த்து பேசு, நான் உன் மேனேஜர். மேனேஜர் சார், அவன் சாகல. என்ன கண்ணு முழிச்சபடி ஒரு 6 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும், அவ்வளவுதான். ரம்யா இன்னும் நடந்த திகைப்பிலிருந்து வெளிவரவில்லை. ரம்யாவிடம் வந்த விஷ்ணு, ஐயோ ஓகே ரம்யா? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், தனியா விடுங்க. ஓகே, என்னோட பார்ட்டியை கண்டினியூ பண்ணுவோம். விஷ்ணு சாதாரணமாக பேசினாலும் நடந்ததை பார்த்த திகைப்பில் இருந்து யாரும் மீளாத நிலையில் இன்னொரு கேங் உள்ளே வந்தது. அவர்கள் வந்ததும் கீழே விழுந்து கிடந்த அடியாட்களை கவனித்தனர். கேங்ஸ்டர்கள் தனக்கு தெரியும் என்று பொய் சொல்லிக் கொண்டிருந்த கதிருக்கு உண்மையான கேங்ஸ்டர்களை பார்த்ததும் மீண்டும் கால்கள் நடுங்கி போயின. சார், நாங்க எதுவும் பண்ணல, எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இவன் தான். கதிர் கைகளை தூக்கி சரண்டர் ஆனான். அவனோடு சேர்ந்து மற்ற ஸ்டாஃபுகளும் அதையே செய்தார்கள். சந்தியா மட்டும் முன் வந்தாள். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தேவையில்லாம அவங்கதான் எங்க கிட்ட வம்பு பண்ணாங்க. விஷ்ணு மட்டும் எதிர்த்து சண்டை போடலன்னு எங்களுக்கு ஆபத்தா முடிஞ்சிருக்கும். விஷ்ணு அமைதியாகவே நின்று இருக்க வந்த அந்த கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒருவர் வந்தார். அது வாத்தியார். அவரை யார் என்றே கதிருக்கு தெரியாது. யாரு இந்த பையன்தான் எழுத்து சண்டை போட்டதா? வாத்தியார் விஷ்ணுவை கை காட்டி கேட்க கதிர் வேகமாக முந்திக் கொண்டான். ஆமா சார், இவன் தான் அவங்களை அடிச்சா, எங்களை விட்டுருங்க, இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. அமைதியாக நின்று இருந்த விஷ்ணு தோள்களில் கை போட்டு அவனை தனியாக அழைத்துச் சென்றார் வாத்தியார். அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த பழக்கம் மற்ற யாருக்கும் தெரியாது. அண்ணா, நமக்குள்ள இருக்கிற நட்பு என்னன்னு அவங்களுக்கு தெரிய வேணாம். சரி தம்பி, நாம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்குவோம். அப்புறம் அண்ணே, ஏன் அவனை அடிச்சன்னா? நீ அடிச்சிருந்தனா அது நியாயமான காரியமா தான் இருந்திருக்கும் விஷ்ணு. இருந்தாலும் சொல்றது என்னோட கடமை என்ன. அட, நமக்குள்ள என்ன இதெல்லாம். அப்புறம் இன்னொரு விஷயம், மாணிக்கத்தோட அடியாளு இந்த கந்துவடி குறுக்கிற பேரு கூட காளிங்கா. காளிங்காவை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிட்டியாமே. அவன் சும்மா பேசிட்டு போனா பரவாயில்ல, நம்ம கிட்டயே அவனோட கிரிமினல் புத்திய காட்டினான். அதான். வாத்தியாரும் விஷ்ணுவும் தனியாக சென்று பேச என்ன பேசுகிறார்கள் என்று புரியாமல் அனைவரும் இருந்தார்கள். அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? அவ்வளவுதான், உன் அத்தை பையன் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது.
நீ வீட்டுக்கு சொல்லிடலாம், அவன் உயிரோட இங்க இருந்து போக முடியாது. கேங்ஸ்டர்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வாத்தியார் மாதிரியா? சரி, அமைதியா இரு. விஷ்ணுவும் வாத்தியாரும் மீண்டும் வர வாத்தியார் எல்லாரின் முன் நின்று, இவனுங்க செஞ்ச தப்புதான், அதுக்காக தான். வாத்தியாரின் ஆட்களில் ஒருவன் வந்து ஒயின் பாட்டில் ஒன்றை கொடுக்க வாத்தியார் அந்த ஒயின் பாட்டிலை விஷ்ணு கைகளில் கொடுத்தார். இந்த லூயிஸ் 8 வைன் என்னோட அன்பளிப்பு. இதோட விலை மட்டுமே 13 லட்சம். சரியா சொன்ன. விஷ்ணு தன்னை தெரிந்தவனாக காட்டிக்கொள்ள வேண்டாம் என கூறியிருந்ததால், தம்பி விஷ்ணு, இதே போல தைரியமா இரு. வாத்தியார் மற்றும் ஆட்கள் விஷ்ணுவை எதுவும் செய்யாமல் சென்றது கதிருக்கு ஏமாற்றமாக இருந்தது. அவர்கள் சென்றதும் சந்தியா வேகமாக சென்று அந்த ஒயின் பாட்டிலை எடுத்து முதல் ஆளாக குடித்தாள். பின்பு எல்லாரும் குடிக்க, சந்தியா வா, லேட் ஆச்சு, கிளம்பலாம். ஓகே. ரம்யா, உன்னை டிராப் பண்ணணுமா? நீ என்ன எங்க அப்பாவா? உன் அக்கறை ஒன்றும் தேவையில்லை, உன் வேலையை பார்த்துட்டு போ. நீ ஹீரோவா உன்னை நினைச்சுக்காத. என்ன இருந்தாலும் உன் இடம் என்னவோ அந்த இடத்துல தான் உன்னை வைப்போம். விஷ்ணு எதுவும் பேசாமல் அங்கிருந்து சந்தியாவை கூட்டிக் கொண்டு கிளம்பினான். அவளை வீட்டில் டிராப் செய்ய அங்கு அவளுக்காக பத்மா காத்து கொண்டிருந்தார். அப்பாடா, நீ விஷ்ணு கூட தான் போயிருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. வேலை கிடைச்ச இடத்துல ஒரு பார்ட்டி அத்தை, அதான் சந்தியாவை கூட்டிட்டு போயிருந்தேன். அவளும் நாளைக்கு அங்க வேலைக்கு வர பேசி இருக்கிற. நல்லதுப்பா. ஓகே, பாய் விஷ்ணு, நாளைக்கு பார்க்கலாம். பாய் சொல்லிவிட்டு சந்தியா செல்ல ஒவ்வொரு நொடியும் அவள் திரும்பி விஷ்ணுவையே பார்த்தாள். இன்று நடந்தது வைத்து விஷ்ணு மேல் சந்தியாவின் காதல் அதிகமானது. பின் விஷ்ணுவும் வீட்டுக்கு சென்று தூங்கினான். எவ்வளவோ பிரச்சனைகள் இன்று நடந்திருந்தாலும் பல்லவியிடம் பேசியது மட்டுமே விஷ்ணு மனதில் ஞாபகம் இருந்தது. அவளிடம் சென்று நடந்ததை தெளிவாக கூற வேண்டும் என்று மட்டும் நினைத்தான். அடுத்த நாள் விஷ்ணு சந்தியாவையும் அழைத்துக் கொண்டு ஆபீஸ் சென்றான். மேனேஜர் கால் பண்ணியிருக்காரு, திடீர்னு அக்கவுண்ட்ஸ்லாம் பார்க்க சொல்லியிருக்கிறாரு. என்னன்னு தான் புரியல. விஷ்ணுவும் சந்தியாவும் அங்கு வர சந்தியாவை ரம்யா சென்று வரவேற்றாள். இருவரும் பல நாள் நண்பர்கள் போல பேசிக் கொண்டனர். அதே நேரம் மேனேஜர் குமார் அங்கே வந்தான். அவனை பார்த்ததும் கதிர் பதறினான். சார், என்ன சார் திடீர்னு? ஏன் கதிர், நான் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல சார். நான் சொன்னது ரெடியா இருக்கா? கதிர் மற்றும் மேனேஜர் குமார் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றார்கள். அந்த பொண்ணு யாரு, புதுசா இருக்கா? அவ விஷ்ணுவோட அத்தை பொண்ணு. இன்னைக்கு இருந்து நம்ம கம்பெனில தான் வேலைக்கு சேர்றா. சரியான நேரம் பார்த்து அவங்க 2 பேரும் நெருங்கி இருக்கிற மாதிரி போட்டோஸ் எடுத்து வை. ஓகே சார். மேனேஜர் குமாரும் ஏதோ நோக்கத்தில்தான் விஷ்ணுவை அணுகுகிறார் என்று தெரிய அது கதிருக்கு மகிழ்ச்சிதான். அக்கவுண்ட்ஸ்களை பார்த்த கதிர், இந்த கரிகாலன் நமக்கு கொடுக்க வேண்டிய காசை வாங்க விஷ்ணுவை அனுப்பிவை. சார், ஆனா கரிகாலன் ஒரு சைக்கோ. அதான் தேவை. உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு நோக்கம் இருக்கு கதிர். ஏதாச்சும் ஒரு வழியில அவன் கதையை முடிக்கணும். அதுக்கு இந்த கரிகாலன் சரியா இருப்பான். மேனேஜர் கூறுவதை கேட்டு கதிருக்கு மனம் குளிர்ந்தது. கதிர் சென்று பிரபுவை அழைத்து, பிரபு, நமக்கு பணம் தர வேண்டிய அந்த கரிகாலன் கிட்ட வாங்க வேண்டிய காசை வசூலிக்க நீயும் விஷ்ணுவும் போயிட்டு வாங்க. ஓகே சார். கரிகாலன் என்ற பெயரை கேட்டதும் பயந்து போன பிரபு அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. நேராக சென்று விஷ்ணுவிடம் விஷயத்தை கூறினான். ஃப்ரெண்ட், அந்த கரிகாலன் ஒரு சைக்கோ. அவங்கிட்ட பணம் வசூலிக்க போன 3 பேர்ல 2 ஆம்பளைங்க உயிரோட வரல. அப்புறம் ஒரு பொண்ணு, அவ செதஞ்சு போய் தான் திரும்ப வந்தா. ஓகே, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், வா. உனக்கு பயமா இருக்கா? ஆமா ஃப்ரெண்ட். பயப்படாத, நான் இருக்கேன். வர்ற ஒரு அடி கூட உன் மேல விழாது. தேங்க்ஸ். நீங்க இருக்கிற தைரியத்துல தான் வரேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே சந்தியா எங்கெங்கோ விஷ்ணுவை தேடி அலைந்து கண்டுபிடித்தாள். விஷ்ணு உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன விஷயம் சந்தியா? பணம் வசூலிக்க நானும் வரேன். நாங்க பணம் வசூலிக்க போறோம்னு உனக்கு யார் சொன்னாங்க? கதிர் சார் தான் சொன்னாரு. விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சே சந்தியாவை அனுப்பி இருக்கிறான். நேரம் கிடைச்சா அவன் அடுத்து வாய் பேச முடியாத அளவுக்கு ஏதாவது செஞ்சு விடணும். அங்கிருந்து விஷ்ணு, பிரபு மற்றும் சந்தியா மூவரும் கிளம்பி கரிகாலன் ஆபீஸ் இருக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அது வெறும் 2 மாடி பில்டிங். முதல் மாடி உள்ளே நுழைய அங்கு ஒரு 6 பேர் சட்டை இல்லாமல் மது குடித்துவிட்டு சிகரெட் புகைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டும் இருந்தார்கள். இவர்களை பார்த்து ஏளனமாய் சிரிக்கவும் செய்தார்கள். கரிகாலன் எங்க கம்பெனிக்கு பணம் தர வேண்டி இருக்கு, அதை கலெக்ட் பண்ண வந்திருக்கிறோம். விஷ்ணு இதை கூறியதும் மேலும் சிரித்த அவர்கள் போனில் மேல் தளத்தில் இருந்த கரிகாலனுக்கு கால் செய்து விஷயத்தை கூற, மேல போங்க, பாஸ் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. மூவரும் மேல் மாடிக்கு போகும்போது ஒருவன் மட்டும் சந்தியாவை பார்த்து, எல்லாத்துக்கும் தயாராத்தான் வந்திருக்கிறானுங்க. மேலே கரிகாலன் அறைக்கு செல்ல கரிகாலன் முதலில் அவர்களை அமரச் சொன்னார். வாயில் பெரிய சிகர் ஒன்றை புகைத்துக் கொண்டே பேசினார். சொல்லுங்க, ஏதோ பணம் வாங்குற விஷயமா வந்தீங்களாமே? ஆமா சார், எங்க கம்பெனிக்கு நீங்க தர வேண்டிய பணம் இப்போதைக்கு முழுசா கூட தர வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா தந்தா போதும்.
பரவாயில்ல, இந்த முறை கொஞ்சம் தெளிவான ஆளத்தான் அனுப்பி இருக்கிறானுங்க. புரியல. இதுக்கு முன்னாடி இங்க வந்தவங்க நிலைமை தெரியுமா? 2 பேர் செத்துட்டாங்க. அப்புறம் ஒரு பொண்ண நீங்களும் உங்க ஆளுங்களும் நாசம் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. தைரியமாவும் இருக்க, உன்கிட்ட தான் பணம் கொடுப்பேன். அதை கேட்டதும் அதுவரை பயத்தில் இருந்த பிரபு மற்றும் சந்தியா மகிழ்ச்சியானார்கள். கரிகாலன் ஒரு லாக்கரை திறக்க அதனுள் முழுக்க பணம். இதுல உங்களுக்கு சேர வேண்டிய மொத்த பணமும் இருக்கு. அத உன்கிட்ட தான் தந்திருக்கணும். இருந்தாலும் நீ எனக்காக கூட்டி வந்திருக்கிற இந்த செல்லத்துக்கிட்ட நான் தந்து அனுப்பி விடுறேன். நீங்க கிளம்பலாம். இவ்வாறு கூறிய கரிகாலன் சந்தியாவை நோக்கி கை நீட்டி அவளையே பார்க்க அவள் பயந்து விஷ்ணு முதுகின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். பிரச்சனை வேணாமே சார், ஆனா எனக்கு இவ வேணுமே. இந்த முறை கரிகாலன் கைகளை நீட்ட சட்டென்று அவனின் கைகளை பிடித்து விரல் ஒன்றை உடைத்தான் விஷ்ணு. மேலும் விரல்களை உடைக்க அழுத்த கரிகாலன் விஷ்ணு பிடியிலிருந்து மீள முடியாமல் கதறினான். கொடுத்த காசை கேட்க ஒரு பொண்ணு வந்தா அவளை படுக்க கூப்பிடுவியா? உன்னெல்லாம் இவ்வளவு நேரம் பேச விட்டதே தப்பு. பட்டென்று இன்னொரு விரலை உடைத்தான். கரிகாலன் வலியில் கதறினான். சந்தியா, பிரபு, அந்த லாக்கர்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்து பேக்ல போடுங்க. விஷ்ணு கட்டளையிட்டதும் இருவரும் வேகமாக பணத்தை எல்லாம் பேக் செய்தார்கள். ஏன் அத்தனை பேர் இருக்காங்க? எப்படி தப்பிக்கிறது விஷ்ணு? விஷ்ணு கரிகாலனின் பிடிப்பட்ட கையை கழுத்துடன் சேர்த்து லாக் ஒன்றை போட்டு அவனை முன்னால் நடக்க வைத்து சென்றான். கீழே சென்றதும் கீழே இருந்த 6 பேரும் கரிகாலனை கண்டு துடித்தார்கள். விஷ்ணுவிடம் அவனை காப்பாற்ற முயன்றார்கள். ஹேய் ஹேய், எவனும் கிட்ட வரக்கூடாது. வந்தா இவன் கழுத்தை உடைச்சிடுவேன். போங்கடா. விஷ்ணு கரிகாலனின் மீதிருந்த தனது பிடியை இருக்க கரிகாலன் வலியில் கத்தினான். தள்ளி நில்லுங்களா. சந்தியா, பிரபு, நீங்க 2 பேரும் பணத்தை எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்புங்க, நான் வரேன். பிரபு சந்தியா இருவரும் வெளியே போக விஷ்ணு கையில் பிடிப்பட்ட கரிகாலனின் கையை உடைத்து தள்ள அவனின் ஆட்கள் 6 பேரும் விஷ்ணுவை தாக்க பாய்ந்தார்கள். ஒவ்வொரு தாக்குதலில் இருந்தும் விஷ்ணு தப்பிக்கும் போதெல்லாம் விஷ்ணு அடிக்கும் அடிக்கு ஒருவன் தரையில் வீழ்ந்தான். அப்படி 6 பேரையும் வீழ்த்தி தரையில் சாய்க்க ஒருவன் மட்டும் வலியில் கதறிக்கொண்டு இருந்தான். முகம் எனக்கு ஞாபகம் இருக்குடா. அந்த பொண்ணு முகமோ. என் உடம்பு சரியான உடனே உங்களை தேடி வருவேன். உன் கண்ணு முன்னாடி அந்த பொண்ணை தூக்கிட்டு போவேண்டா. அவளை நாசம் பண்ணி உன் காலடியில தூக்கி வீசுறேன்டா. உன் விஷயத்துல நீ எவ்வளவு கேவலமானவன்னு நீயே சொல்லிட்ட. நானும் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். விஷ்ணு நேராக அவனிடம் சென்று அவன் கண்களை தாக்கி அவன் பார்வையை இழக்கச் செய்தான். பின் சாதாரணமாக விஷ்ணு வெளியே வர சாலைக்கு அந்த பக்கம் சந்தியா பிரபுவுடன் விஷ்ணுவுக்காக காத்து கொண்டிருந்தாள். ஹே, நீங்க இன்னும் ஆபீஸ் போகலையா? நான் போலான்னு தான் சொன்னேன். நான் தான் என் விஷ்ணு கண்டிப்பா உடம்புல ஒரு கீறல் கூட இல்லாம வெளியே வருவான், அவன் கூட சேர்ந்து போகலான்னு சொன்னேன். விஷ்ணு சிரிக்க மட்டுமே செய்தான். சந்தியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காதல் அவன் மேல் தோன்றியது விஷ்ணுவுக்கு புரிய அவளிடம் முடிந்த அளவுக்கு பேச்சு கொடுக்காமல் சிரித்து நகர்ந்தான். அதே நேரத்தில் ஆபீஸில் போனவனுங்க என்ன ஆக போறானுங்கன்னு தான் எனக்கு ஆர்வமா இருக்கு. அட்லீஸ்ட் விஷ்ணு முகம் உடைஞ்சு வந்தா போதும். அவனுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. என்னோட கவலை சந்தியா நினைச்சுதான். ரம்யா திமிர் பிடித்தவள் என்றாலும் நல்லவள். அவளுக்கு சந்தியா மீது தனி அக்கறையும் இருந்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே விஷ்ணு, பிரபு மற்றும் சந்தியா உள்ளே வர மூவரும் போன மாதிரியே அப்படியே வந்தனர். கரிகாலன் கடன் முடிஞ்சது. கதிர் குழம்பி போனான். விஷ்ணு எப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சுலபமாக சமாளிக்கிறான். அவனை நம்மால் எதுவும் செய்ய முடியாதா என்று மனதளவில் நொந்து போனான். எபிசோட் 23. மேனேஜர் குமார் தான் பல்லவியின் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். கடைசியாக வில்லாவிற்கு வந்து விஷ்ணு அப்பா அம்மாவிடம் தவறாக பேசியதும் இதே மேனேஜர் குமார் தான். இப்போது பல்லவியை சந்திக்க ஒரு காஃபி ஷாப்பிற்கு வந்திருக்கிறான். எதுக்காக என்னை ஏத்துக்க மாட்டற பல்லவி? உனக்கு எல்லா வகையிலையும் நான் பொருத்தமானவன். எல்லா வகையிலையும் பொருத்தமானவன்னு நீ மட்டுமே சொல்லக்கூடாது. அப்ப அந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த கிரிமினல் அவன் உனக்கு பொருத்தமானவனா? விஷ்ணு பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவனை பத்தி உனக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும் பல்லவி. கதிரை வைத்து விஷ்ணுவும் சந்தியாவும் நெருக்கமாக இருப்பது போல போட்டோவை எடுத்தான். அதை கொண்டு வந்து இப்போது பல்லவியிடம் காட்டினான். போட்டோவை பார்த்ததும் பல்லவி விழிகள் விரிய அதிர்ச்சியானாள். 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதுல்ல? சீ, இதுல நீ எவ்வளவு சீப்பான ஆள்னு காட்டிட்ட குமார். குமாரை பல்லவி பளார் என கன்னத்தில் அறைந்தாள். பின் அங்கிருந்து கிளம்பினாள்.
குமார் அவள் அரைந்த கன்னத்தை தொட்டுக்கொண்டே அதற்காக விஷ்ணுவை பழிவாங்க பெரிய திட்டம் ஒன்றை மனதிற்குள் தீட்டினான். பல்லவி வெளியே வந்து விஷ்ணுவுக்கு கால் செய்தாள். எங்க இருக்க? வீட்ல. ரொம்ப ஜாலியா இருக்கல்ல? ஓகே, அங்கே இரு. பல்லவி போனை கட் செய்தாள். இவ என்ன லூசா? பல்லவி தன்மேல் கோபமாக இருக்கிறாள் என்பது நன்றாக தெரியும். இருந்தாலும் பெற்றோர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு விஷ்ணு பல்லவியை சந்திப்பதை தவிர்த்து வந்தான். விஷ்ணு ஆபீஸில் சாப்பிட்டுக் கொண்டுதான் இருந்தான். அவன் பொய் சொன்னதை பல்லவி கண்டுபிடித்திருப்பாள் என்று விஷ்ணுவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் விஷ்ணு அதை பற்றி கவலைப்படவில்லை. அவன் நேராக அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்டிற்கு சென்று வசூலிக்க வேண்டிய பணத்தின் லிஸ்ட் ஒன்றை எழுதி வாத்தியாருக்கு கால் செய்தான். சொல்லு விஷ்ணு. அண்ணா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்ணிடலாம். இப்ப நான் வேலை பார்க்குற கம்பெனில வசூலிக்க வேண்டிய பணம் நிறைய இருக்கு. வில்லங்கமான ஆளுங்க கிட்ட ஒவ்வொரு தடவையும் சண்டை போட வேண்டி இருக்கு. நீங்க பேசினா அவங்க பயந்து தந்துருவாங்கன்னு நம்புறேன். அதே நேரத்துல உங்களை யாரும் தப்பா பேசிட்டா என்கிட்ட சொல்லுங்க. அவனுக்கு சரியான பாடத்தை நான் கத்து கொடுத்துருவேன். சரி விஷ்ணு, எனக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்பி வை. நன்றிண்ணா. விஷ்ணு வசூலிக்க வேண்டிய பணத்தின் லிஸ்டை வாத்தியாருக்கு அனுப்பி வைத்தான். அதே நேரத்தில் கதிர் அவனுடைய ஆபீஸில் கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டு பாதி ஒயின் பாட்டிலை காலி செய்திருந்தான். அவன் ஆபீஸ் உள்ளே யாரும் கதவை தட்டாமல் வரமாட்டார்கள். அப்படி வரும் ஒரே ஆள் ரம்யா மட்டும்தான். கதவை திறந்து யாரோ வர ரம்யா என்று நினைத்து கொண்ட கதிர், ரம்யா, நல்ல வேலை நீ வந்த. தலை வலிக்குது, கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடு. விட்டா இந்த இடத்தையே மசாஜ் பார்லர் ஆக்கிடுவ போல. ஆனால் அங்கு வந்ததோ பல்லவி. அவளை பார்த்ததும் கதிர் நடுங்கி போய் எழுந்து நின்றான். ஐ எம் சாரி மேடம், தெரியாம சொல்லிட்டேன். நீங்க ஏன் மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாச்சும் வேணும்னா சொல்லிருக்கலாமே, நானே கொண்டு வந்திருப்பேன். பல்லவி நிதானமாக நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு, விஷ்ணு இங்க வர சொல்லு. விஷ்ணுவா? ஏன், அதுல உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல மேம், நான் போய் அவனை வர சொல்றேன். இந்த கம்பெனியின் ஓனர் குடும்பத்தின் மூத்த வாரிசு பல்லவிதான். அது விஷ்ணுவுக்கும் தெரியும். அதற்குத்தான் ரிஸ்க் எடுத்து பணத்தை வசூலிக்க வேலைகள் செய்தான். கதிர் புலம்பிக் கொண்டே சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வர விஷ்ணுவிடம், விஷ்ணு, ஆபீஸ் ரூமுக்கு போ, எம்டி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. கதிர் இதை சொல்ல ரம்யா மற்றும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். புதிதாக வந்த விஷ்ணுவை ஏன் எம்டி மேடம் பார்க்க வந்திருக்கிறாங்க என்று. விஷ்ணு ஆபீஸ் ரூம் நோக்கி நகர்ந்து செல்ல, என்னடா சொல்ற? எம்டி மேடம் எதுக்கு இவனை பார்க்க கூப்பிட்டிருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல. இவன் எதுவும் போய் முட்டாள்தனமா பேசாம இருந்தா சரி. எம்டி மேடம் கிட்ட முட்டாள்தனமா பேசுற அளவுக்கு இவன் முட்டாளா இருக்க மாட்டான்னு நம்புவோம். சந்தியா, உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா? விஷ்ணு இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தான். சோ அவனுக்கு எம்டி மேம்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. விடை தெரியாமல் கதிருக்கும் ரம்யாவுக்கும் எரிச்சலாக அதே நேரத்தில் விஷ்ணு ஆபீஸ் ரூமிற்குள் சென்றான். ஹாய் பல்லவி. இது என்ன விளையாட்டு விஷ்ணு? இங்க வந்து ஏன் வேலை செஞ்சுட்டு இருக்க? அது ஒரு பெரிய கதை. அதை விடு. எப்படி இருக்கிற? சந்தியா யாரு? என் அத்தை பொண்ணு. சின்ன வயசுல இருந்தே பக்கத்து வீடு, அவ்வளவுதான். விஷ்ணு இதை சொல்ல பல்லவி அவன் கண்களில் உண்மையை அறிந்து கொண்டாள். இங்க யாரும் உன்னை மிரட்டுறாங்களா? என்னை இங்க யாராவது மிரட்ட முடியும்னு நினைக்கிறியா? பொண்ணை தவிர. ஓகே, அப்புறம் அங்கிள் ஆண்டி எல்லாம் வில்லாவை விட்டு ஏன் போனாங்க? உன்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எவனோ வந்து பேசியிருக்கான். அந்த சாடிஸ்ட் குமார் தான். மேனேஜர் குமார்? அவனையா சொல்ற? ஆமா, அவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்புறம் உனக்கு வேலை வேணும்னா நீ என்கிட்ட நேரடியா வந்து பேசியிருக்கலாம்ல. நான் உனக்கு ஜெனரல் மேனேஜர் போஸ்டே வாங்கி கொடுத்துருப்பேன். வேண்டாம் பல்லவி, இந்த வேலை இப்போதைக்கு என் அப்பா அம்மா நிம்மதிக்காக மட்டும்தான். இங்கேயே வேலை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா வேலை செய்யற வரைக்கும் இங்க வசூலிக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் நான் வசூலிச்சு முடிச்சிருப்பேன். ஓகே? ஓகே விஷ்ணு, பாய் அண்ட் டேக் கேர். பல்லவி விஷ்ணுவிடம் விடைபெற்று வெளியே சென்றாள். இவ்வளோ நாட்கள் இதையெல்லாம் சொல்லாமல் இருந்ததற்காக அவள் கோபமாக இருந்தாள். இப்போதும் கோபமாகத்தான் செல்கிறாள் என்பது விஷ்ணு அறிந்தான். அதே நேரத்தில் மேனேஜர் குமார் ஏன் தன்னை முதல் நாள் இன்டர்வியூவில் காப்பாற்றினான் என்றும் அவனின் உள்நோக்கம் என்னவென்றும் விஷ்ணு தெளிவாக புரிந்து கொண்டான். விஷ்ணு வெளியே வந்ததும் எம்டி என்ன பேசினார் என்று தெரிய அனைவரும் ஆர்வமாக இருந்தார்கள். விஷ்ணு, மேம் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? இந்த கம்பெனில இருக்கிறவனுங்களுக்கு கொஞ்சம் வேலை தெரியாது, அறிவு பத்தாது, நீ எல்லாத்தையும் கூட நின்னு பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனாங்க. என்ன ரொம்ப நக்கலா பேசுற மாதிரி இருக்கு? நான் உனக்கு மேனேஜர், ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ சார், அதான் சொன்னாங்க. வேணும்னா பல்லவி மேடம் கிட்ட கேட்டு பாக்குறீங்களா? அதை அவர்களால் செய்ய முடியாது என்பதற்காகவே விஷ்ணு அதை கூறியிருந்தான். அவனை விடு கதிர், அவன் ஒரு ஆளுன்னு இதை கேட்டுட்டு இருந்தா நாம தான் அவன் லெவலுக்கு கீழே போவோம். அன்றே எதிர்பாராமல் மேனேஜர் குமார் வந்திருந்தான். அவன் வந்ததும் கதிர் சென்று மரியாதை என்ற பெயரில் கை கட்டி குனியாந்ததுதான் மிச்சம். சார், எதுனாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாமே, ஏன் நீங்க நேர்ல வந்து கஷ்டப்பட்டுட்டு?
நம்ம சேல்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி நான் தரேன். கதிருக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. மற்ற டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு மட்டுமே இது நடக்கும், அதுவும் சில ஸ்டாஃபுகளுக்கு மட்டும். முதல் முறை சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அதுவும் அனைத்து ஸ்டாஃபுகளுக்கும் பார்ட்டி, அதுவும் மேனேஜர் வைக்கிறார் என்பது கதிருக்கு பெரிய ஆச்சரியம். எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் போய் சொல்லி தயாரா சொல்லு. அப்புறம் லொகேஷன் நம்ம சிட்டி அவுட்டர்ல இருக்கிற ரெட் லீஃப் ரெஸ்டாரண்ட். கதிர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேகமாக விரைந்து அனைவரிடமும் இதை பற்றி கூற எல்லோரும் அங்கு செல்ல தயாரானார்கள். பெண்கள் எல்லாம் மேக்கப் போட்டு ரெடி ஆனார்கள். கம்பெனிக்கு வெளியே விஷ்ணு நிற்க அவன் கண் முன்னே எல்லா கார்களிலும் ஆட்கள் ஏறினார்கள். சந்தியா வா, வந்து கார்ல ஏறிக்கோ. சந்தியா ரம்யா காரில் ஏறிக்கொள்ள தனியாக நின்று இருந்த விஷ்ணுவை கண்டாள். விஷ்ணுவை ஏத்திக்கலாமா? அவனை ஏத்தி என் காரை அசிங்கப்படுத்த விரும்பல. ரம்யா வேகமாக காரை விரட்டினாள். பிரபு அவனுடைய 2ஆம் தர காரில் விஷ்ணுவை ஏற்றிச் செல்ல நினைக்க அவனுக்கு பின்னால் காரில் வந்த கதிர் ஹார்ன் அடித்து அடித்து பிரபுவை வேகமாக கிளம்ப வைத்துவிட்டு, எம்டி மேடம் கூட பேசிட்டா ரொம்ப பெரிய ஆளு நினைப்போ, டாக்ஸி ஏதாச்சும் பிடிச்சிட்டு வா. கதிரும் செல்ல விஷ்ணுவால் அங்கிருந்து டாக்ஸி பிடித்து செல்ல முடிவு செய்யவில்லை. அவனுடைய கோபத்தை அனைவரும் சீண்டிக் கொண்டே இருந்ததால் விஷ்ணுவின் டாலர் சிவப்பாய் பிரகாசித்து அவனுக்கு புதுவித பலத்தை கொடுத்தது. அங்கிருந்து ஓடியே செல்ல திட்டம் போட்ட நேரத்தில் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் உள்ளே வந்து விஷ்ணு முன் நின்று கதவு திறந்தது. வாத்தியார் வந்தார். அண்ணா, எல்லா பணத்தையும் வசூலிச்சாச்சு விஷ்ணு, நாளைக்கு உன் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ரொம்ப நன்றிண்ணா. ஆனா போன்லயே சொல்லி இருக்கலாமே. உனக்கு என்னோட உதவி தேவை இருக்குமோன்னு தோணுச்சு, பாக்குறப்ப அப்படிதான் தோணுது. எங்க கிளம்பிட்டு விஷ்ணு? சிட்டி அவுட்டர் ரெட் லீஃப் ரெஸ்டாரண்ட். என்ன சொல்ற? அது மாணிக்கம் கேங் ஏரியா. கூட நாங்க வரட்டுமா? இல்லண்ணா, இது ஒரு டின்னர் பார்ட்டி, அவ்வளவுதான். அதுக்கு மேல பிரச்சனை வந்தா நானே பார்த்துப்பேன். அது உங்களுக்கே தெரியும். அதான் நல்லா தெரியுமே. ஏன்னு சொல்றேன்னா, அவனோட ஆள் ஒருத்தன் நீ அடிச்சு கோமாவில படுக்க வச்சிருக்க. அவன் எல்லாம் சாக வேண்டியவன், உயிரோட விட்டு வச்சிருக்கிறேன். சரி வா, உன்னை நான் டிராப் பண்றேன். வாத்தியாரின் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் அங்கிருந்து விரைந்தான் விஷ்ணு. அந்த கார் கதிரின் காரை ஓவர்டேக் செய்து சென்றபோது, இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் என் லட்சியமே. ரோல்ஸ் ராய்ஸ் முதலாக ரெட் லீஃப் ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைய அதிலிருந்து விஷ்ணு இறங்கும் போது அவனை பார்த்து கொண்டே ரம்யா கார் உள்ளே நுழைந்தது. இவன் எப்படி ரோல்ஸ் ராயல்ஸ்ல? ரோல்ஸ் ராய்ஸ் அங்கிருந்து சென்றுவிட அந்த காரை பார்த்ததும் சந்தியா குஷியில் விஷ்ணுவிடம் ஓடி வந்தாள். ரம்யா அதிர்ச்சியிலேயே இருந்தாள். விஷ்ணு, நீ ரோல்ஸ் ராயல்ஸ்லயா வந்த? இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட நின்னுட்டு இருந்தா நானும் அதுல வந்திருப்பேன். கூட ரம்யா நின்று இருந்ததை கவனித்த சந்தியா அவளுக்கு வருத்தம் வரக்கூடாது என்பதற்காக, ரம்யா சாரி, நான் இத விளையாட்டா தான் சொன்னேன். இட்ஸ் ஓகே சந்தியா. நீ எப்படி ரோல்ஸ் ராயல்ஸ்ல வந்த விஷ்ணு? அது என் ஃப்ரெண்டோட கார். உனக்கு ரோல்ஸ் ராயல்ஸ் வச்சிருக்கிற ஃப்ரெண்டு, இத நான் நம்பணும். என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி இருக்கா? அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே கதிர் மற்றும் அனைவரும் அங்கு வந்திருக்க சந்தியா கதிரிடம் ஆர்வமாக சொன்னாள். விஷ்ணு ரோல்ஸ் ராயல்ஸ்ல இங்க வந்தாரு தெரியுமா? இவன் ரோல்ஸ் ராய்ஸா? வாய்ப்பே இல்ல. அட ஆமாங்க, உண்மையா நானும் ரம்யாவும் பார்த்தோம். அப்படியே ரம்யா, உண்மையா சொல்றது? இல்ல, சரியா சொல்ல முடியல. ஆனால் ரம்யாவால் பார்த்த காட்சியை கூட மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பேச விஷ்ணு எதையும் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தான். நீயும் சரியா பார்த்திருக்க மாட்ட ரம்யா. ரோல்ஸ் ராய்ஸ்ல போக ஒரு தகுதி வேணும். அதெல்லாம் இவங்கிட்ட இருக்க வாய்ப்பே இல்ல. நம்மளை தாண்டி ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் போச்சு, ஞாபகம் இருக்கா கதிர் சார்? ரோல்ஸ் ராய்ஸ் கடந்து சென்றதும் அதுதான் ஒரே லட்சியம் என்று கதிர் கூறியதும் ஞாபகம் வர, சும்மாருடா, இவன் டாக்ஸில தான் வந்திருப்பான். இதை சொல்லி கதிர் மனதை தேற்றிக்கொண்டு அதை அப்படியே சாதாரணமாக பேசிக்கொண்டே உள்ளே சென்றார்கள். ஆனால் அதற்கு சில தருணங்களுக்கு முன்பு அதே ரெட் லீஃப் ரெஸ்டாரண்டில் கையில் பணப்பெட்டியுடன் குமார் உட்கார்ந்திருந்தான். எதிரில் அந்த ஏரியாவின் மிகப்பெரிய ரவுடி ராயப்பன். சொன்ன பணத்தை எடுத்துட்டு வந்தியா? பணப்பெட்டியை ராயப்பனிடம் கொடுத்த குமார் விஷ்ணுவை கொலை செய்ய இந்த கூட்டத்திடம் விலை பேசியிருந்தான். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, நான் உங்களை தான் முழுசா நம்பி இருக்கேன் சார். பணத்துக்காக நான் கண்டிப்பா அதை செஞ்சிடுவேன். சப்ப மேட்டர். இங்க பணம் கொடுத்தா அதுக்கேத்த வேலை நடக்கும். அவன் இருந்தா நான் வாழ்க்கையில நினைச்சுட்டு இருக்கிற எதையுமே என்னால செய்ய முடியாம போயிடும். அவன் உடம்பு கூட அவன் குடும்பத்துக்கு கிடைக்க கூடாது, அந்த மாதிரி செய்யணும். பணம் கொடுத்துட்டல்ல, கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். உன் புலம்பல இதோட நிறுத்திக்க. இனி நீ புலம்ப தேவையே இருக்காது. தேங்க்ஸ் சார். விஷ்ணு இது எதுவும் தெரியாமல் ரெட் லீஃப் ரெஸ்டாரண்ட் உள்ளே செல்ல குமார் விஷ்ணுவை கொலை செய்ய எல்லாமே பேசி முடித்திருந்தான். இந்த டின்னர் பார்ட்டி எல்லாமே விஷ்ணுவுக்கு குமார் போட்ட பிளான்.
இது விஷ்ணுவுக்கு தெரியாது. அவனை ஈஸியாக கொன்று விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தான் குமார். அதே நேரத்தில் ரெட் லீஃப் ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைந்த விஷ்ணுவின் யாழி டாலர் நீல நிறமாக ஜொலித்தது. இது விஷ்ணுவை எச்சரிக்க, நான் எதிர்பார்த்தது சரிதான், இது எனக்காக குமார் போட்ட ஸ்கெட்ச். எபிசோட் 24. ரெட் லீஃப் ரெஸ்டாரண்ட் உள்ளே நுழைந்து அவர்களுக்காக மேனேஜர் ஒதுக்கி இருந்த பிரைவேட் ரூமிற்குள் நுழையும் போது விஷ்ணு வேகமாக கதவை தள்ளிவிட்டு உள்ளே செல்ல, விஷ்ணு, கொஞ்சம் கூட டீசென்சி இல்லையா? இப்படி ரூடா எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்க. இது மேனேஜர் குமார் கொடுக்கிற பார்ட்டி. கொஞ்சம் ரெஸ்பெக்டோட நடந்துக்க, இல்ல அவருக்கு மரியாதை எல்லாம் போயிடும். பின்ன எப்படி உள்ள வர்றது? கதவை திறந்துட்டு தானே உள்ள வருவாங்க, அது தெரியாதா உனக்கு? என்னையே எடுத்து பேசுறியா? நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்ன வேலையை விட்டு தூக்க உனக்கு அதிகாரம் இருக்கா? எனக்கு அதுல எப்பவுமே சந்தேகம் இருக்கு. என் அதிகாரத்தை சோதிச்சு பார்க்க விரும்புறியா? சொல்லு. கண்டிப்பா. உன் அதிகாரத்தோட எல்லை எங்க வர இருக்குன்னு நான் பார்க்க விரும்புறேன். உன்னால முடிஞ்சதை செய். நான் நினைச்சா இங்க இருக்கிற யாரையும் எந்த காரணத்தை சொல்லியும் வேலையை விட்டு தூக்க முடியும். நீ வேலை பார்க்குற கம்பெனில என் பவர் தெரியாம நீ பேசுற. அதிகாரத்துல இருந்துட்டு கீழே இருக்கிறவனை என்ன வேணாலும் செய்யற இவனோட புத்திக்கு இவனுக்கு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அதே நேரத்தில் மேனேஜர் குமார் உள்ளே வர எல்லோரும் மரியாதையாக எழுந்தனர். உடனே மரியாதையாக தன் உடல் மொழியை மாற்றிய கதிர், ஹலோ சார், சாரி சார், நான் இங்க இந்த விஷ்ணுக்கு சில விஷயங்களை புரிய வைக்க சத்தமா பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே கதிர், எல்லாரும் உட்காருங்க. குமார் உட்கார அனைவரும் காத்து கொண்டிருக்க விஷ்ணு சாதாரணமாக குமார் அருகில் சென்று அவனது வலது பக்கம் காலியாக இருந்த சீட்டில் உட்கார்ந்தான். வலது பக்கம் கதிரும் இடது பக்கம் ரம்யாவும் அமர்வதுதான் வழக்கம். இப்போது கதிர் உட்காரும் இடத்தை விஷ்ணு பிடித்திருந்தான். கதிர் மீண்டும் தொடங்கினான். டேய், நீ எப்பவுமே உன் இடத்தை தெரிஞ்சு நடந்துக்கவே மாட்டியா? ரொம்ப தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்க. இப்ப நீ ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிற? உட்கார்ந்தது ஒரு குத்தமா? மேனேஜர் சார் பக்கத்துல உட்கார என்ன மாதிரி ரம்யா மாதிரி பெரிய பொறுப்புல இருக்கிற ஆட்கள் தான் தகுதி இருக்கு. உனக்கு உன்னோட தகுதி என்னன்னு தெரியாம இருக்க. வேற என்னென்ன தகுதி எல்லாம் வேணும்? லிஸ்ட் போட்டு படிச்சு சொல்லு. டேய், முதல்ல மேனேஜர் சார் வந்தா தலை குனிஞ்சு உன் வணக்கத்தை வைக்க கத்துக்க. நாங்களே செய்யறப்போ உனக்கு என்ன? நீ வேணும்னா கும்பிடு போட்டு வணக்கம் வை. அடுத்தவன் காலை நக்கி முன்னேறணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. How dare! விஷ்ணு திமிராய் பேச ரம்யா கொதித்து போனாள். விஷ்ணு, கொஞ்சம் தன்மையா பேசு. பதில் சொல்லு. நீ என்ன அடிமையா குனிஞ்சு வணக்கம் போட? மேனேஜர் குமார் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தார். அவரிடம் பேச்சு கொடுத்த விஷ்ணு, மேனேஜர் சாரே நான் சொல்றத ஒத்துப்பாரு இல்லையா சார்? ஜஸ்ட் சாப்பிடுவோம், நல்லதை மட்டும் பேசுவோம். அவர்கள் அனைவருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. எல்லோரும் அவரவர் விரும்பியதை எடுத்து சாப்பிடத் தொடங்கினார்கள். ஆனால் கதிர் மீண்டும் தொடங்கினான். உன் குடும்பமே ஆயுசுக்கும் மேனேஜர் குமாருக்கு நன்றியோட இருக்கணும். அவர் இடத்துல நான் இருந்திருந்தா. கதிர் அந்த வார்த்தைகளை சொல்லி முடிக்கும் முன் பளார் என்று அவனை கன்னத்தில் அறைந்தான் விஷ்ணு. கதிர் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நோண்டிக்கிட்டே இருக்கிறேன், இன்னொரு வார்த்தை பேசின. இரண்டாவது அறை கதிர் கன்னத்தில் விழுந்தது. மூன்றாவது அறை. இந்த முறை ரம்யா கதிரின் கைகளை பிடித்தாள். வேண்டாம், அமைதியாரு. கதிர் உடம்பெல்லாம் நடுங்கியது. கன்னம் சிவந்து போய் எரிந்து கொண்டிருந்தது. மேனேஜர் குமார் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு மட்டுமே இருந்தார். இந்த நிகழ்வு முடிய எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்க சந்தியா டீசென்ட்டாக சாப்பிட்டாள். மேனேஜர் கொடுக்கும் பார்ட்டி என்று கொஞ்சமாய் தட்டில் சாப்பாடு எடுத்து வைத்திருக்க, சந்தியா ஏன் இவ்வளவு கம்மியா? நல்லா சாப்பிடு. விஷ்ணு எழுந்து உணவுகளை சந்தியாவிற்கு பரிமாறினான். கதிர் நடுங்கி போய் கன்னத்தை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருக்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ரெஸ்ட் ரூம் போன சந்தியா திடீரென வேகமாக கதவை திறந்து உள்ளே ஓடி வந்தாள். அவளுக்கு பின்னால் 4 தடியர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஏய், நீ பாட்டுக்கு கையில இருந்த ட்ரிங்கை தட்டி விட்டுட்டு வந்துட்ட. நீ தான் எங்களுக்கு ட்ரிங்க் வாங்கி கொடுத்து எங்க கூட ஒரு ரவுண்ட் குடிக்கவும் செய்யணும். ஓ, இவ்வளவுதானா? நான் பயந்துட்டேன். அது பிரச்சனையே இல்ல. 5 கிளாஸுகளில் ட்ரிங்க்ஸ் எடுத்து வந்த சந்தியா அதை எடுத்து ஒரு தடியனிடம் கொடுக்க அவன் வேண்டுமென்றே அவள் கைகளை தடவினான். சந்தியா தள்ளி நின்று அலற அவளுக்கு முன் விஷ்ணு எழுந்து சென்று அவளை மறைத்து நின்றான். சாரி, நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க நிம்மதியா டின்னர் சாப்பிட வந்திருக்கிறோம், அமைதியா விட்டுருங்க. தடியன் ஒருவன் குமாரை பார்க்க குமார் இவன்தான் என்று கண்களால் விஷ்ணுவை அடையாளம் காட்டினான். அதை தெளிவாக விஷ்ணு கண்டு கொண்டான். நீ என்ன ஹீரோவா? பட அந்த பக்கம். இன்னொருவன் சந்தியாவை நோக்கி கையை நீட்ட அந்த கையை மடக்கி பிடித்தான் விஷ்ணு. அந்த தடியனுக்கு வலியில் முகம் மாற, இங்க வேண்டாம், வெளியே போய் சண்டை போடலாம். தடியனின் கைகளை விடுவித்தான் விஷ்ணு.
வெளியே வா, காத்துட்டு இருப்போம் தம்பி. விஷ்ணு பெருமூச்சு விட்டு கிளம்ப தயாராக சந்தியா விஷ்ணு கைகளை பிடித்தாள். அவள் முகத்தில் பயம் இருக்க, பயப்பட வேண்டாம் சந்தியா, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். விஷ்ணு அவளிடம் சொல்லிவிட்டு வெளியே செல்ல சந்தியாவும் அவனுக்கு பின்னால் செல்ல முயன்றாள். எங்க போற சந்தியா? விஷ்ணு மட்டும் தனியா இருப்பாரு. அது அவனோட விதியை அவனே தேடிக்கிட்டது. அதுக்கு நாம எதுவும் செய்ய முடியாது. உட்கார்ந்து சாப்பிடு. ஆனா மேனேஜர் சொல்றப்ப எதிர்த்து பேசக்கூடாதுன்னு தெரியாதா? நீயும் அவன மாதிரியே நடந்துப்பியா? பேசாம உட்காரு சந்தியா. வேறு வழி இல்லாமல் சந்தியா உட்கார்ந்தாள். குமார் முகத்தில் இப்போதுதான் சிரிப்பே தோன்றியது. இனி விஷ்ணு பிழைக்க மாட்டான் என்று. கதிருக்கும் அதே எண்ணம். ஆனால் வெளியே விஷ்ணு செல்ல 4 தடியர்கள் அவனை சூழ்ந்தனர். மொத்தமா தான் சண்டை போட போறீங்களா? ஓ உடம்புக்கு உன் தைரியத்தை பாராட்டணும்டா. ஆனா அந்த தைரியம் தான் இன்னைக்கு நீ சாகவும் காரணமாக போகுது. 4 பேரும் கையில் கத்தியை எடுக்க விஷ்ணுவை அவர்கள் தாக்க முயன்ற விதம் அடிக்க இல்லை, கொலை செய்யத்தான் என்று உணர்ந்த விஷ்ணு அடுத்தடுத்து மூவரின் கைகளை திருப்ப அவர்கள் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்தது. ஒருவனுக்கு வழக்கம் போல் தாடை, 2 பேருக்கு வயிறு பகுதியில் விழுந்த அடியில் கைத்தடம் பதிந்தது. இது எல்லாமே சில நொடிகளில் நடந்து முடிந்துவிட மூவரும் தரையில் வீழ்ந்து கிடந்தார்கள். ஒரு தடியன் மட்டும் அப்படியே நின்றான். நீயும் இதே நிலைமைக்கு ஆளாக போறியா, இல்ல இங்க சண்டையை முடிச்சுக்கலாமா? இது எங்க பாஸோட ரெஸ்டாரண்ட். எங்க ஆளுங்க இன்னும் அதிகமா இங்க கூடுவாங்க. உன்னால உயிரோட இங்க இருந்து போக முடியாது. அப்ப நல்லது, நீ ஒரு சல்லி பையன்னு உன் வாயாலேயே சொல்லிட்ட. நான் உங்க பாஸ் கிட்டயே போய் பேசிக்கிறேன். டேய், அவரு கிட்ட நெருங்குன என்ன செய்வ சொல்லு. தடியன் விஷ்ணுவை பார்த்து பயந்து அப்படியே நின்றான். கொன்னுடுவேன். தடியனுக்கு தெரியும் விஷ்ணுவை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. விஷ்ணு ரெஸ்டாரண்ட் உள்ளே சென்று மேனேஜர் அறைக்குள் நுழைந்தான். உள்ளே ராயப்பன் ஜன்னல் வழி வெளியே பார்த்து கொண்டிருந்தவன் விஷ்ணுவை பார்த்து அதிர்ந்து போனான். உன் ஆளுங்க தேவையில்லாம சண்டைக்கு வந்தாங்க. 3 பேரை அடிச்சு படுக்க வச்சுட்டேன். ஒருத்தன் சொன்னா நீதான் இங்க பாஸ்ன்னு. அந்நேரம் ஒரு அடியாள் வேகமாக உள்ளே வந்து, பாஸ், இவன் நம்ம ஆளுங்களை அடிச்சு போட்டு உங்ககிட்ட வந்திருக்கான். இவனை நான் பாத்துக்கிறேன். அந்த அடியாள் விஷ்ணுவை நெருங்க ராயப்பன் தடுத்தான். ஏய் வெளியே போ. தடியன் வெளியே சென்றான். ராயப்பனுக்கு விஷ்ணுவின் முகம் நன்றாகவே ஞாபகம் இருந்தது. உன் ஆளுங்க என்ன அடிக்க வந்த மாதிரி இல்ல, அவங்க என்ன கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்க. அப்படியா? தெரியாத மாதிரி பேசாத. நீ சண்டை போடணும்னா நான் ரெடி. உன் மொத்த கேங்கையும் கூட்டிட்டு வா, பாத்துக்கலாம். விஷ்ணு மாணிக்கத்தை அடித்த போது ராயப்பனும் கூட இருந்தான். அன்றைக்கே விஷ்ணு யார் என்று திகைத்து போயிருந்தான். இப்போது உண்மையாகவே விஷ்ணு பேய் போல் தனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்க, உனக்கு என்ன வேணும்? என்ன கொல்லதான முயற்சி செஞ்ச, அதுக்கு உண்டான பதில் வேணும். ஆமா, யாரதுன்னா? வேண்டாம், எனக்கு தெரியும். உன்னை எனக்கு தெரியும் தம்பி. எங்க தலைவன் மாணிக்கத்தை நீ அடிச்சதை நான் பார்த்தேன். நீ எனக்கு விரோதி தான். ஆனா இங்க உன்னைத்தான் கொல்ல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னை இப்படி சந்திக்க நான் நினைக்கல. வேற இடத்துல வச்சு உன்னை கண்டிப்பா எதிர்காலத்துல சந்திப்பேன். எந்த இடத்துல சந்திச்சாலும் என்ன சண்டை போட்டு ஜெயிச்சிட முடியும்னு மட்டும் நினைச்சிடாத. உன் மொத்த கேங்கும் வந்தாலும் அது நடக்கிற காரியம் இல்ல. விஷ்ணு விஷயத்தை கூறிவிட்டு எழுந்து சென்றான். அதே நேரத்தில் பிரைவேட் ஹாலில் எல்லோரும் சாப்பிட்டு முடிக்க கடைசியாக குமார் சந்தோஷமாக எழுந்து, இந்த டின்னர் ஹாப்பியா முடிஞ்சதை நினைச்சு சந்தோஷம். எல்லாருமே நிம்மதியா கிளம்பலாம். நாளைக்கு ஆபீஸ்ல பாப்போம். எல்லோரும் கைத்தட்டினார்கள். குமார் முகத்தில் ஒரே புன்னகை. அதே போல கதிருக்கும். சந்தியா விஷ்ணுவை நினைத்து வருந்திக் கொண்டிருக்க விஷ்ணு உள்ளே நுழைந்தான். சிரித்தவர்கள் முகம் வாடி போனது. ஐயோ விஷ்ணு, உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். பார்ட்டி சாப்பாடெல்லாம் முடிஞ்சது. நான் வச்ச மிச்சம் வேணா இருக்கு, சாப்பிடு போ. எல்லோரும் வேகமாக வெளியே செல்ல விஷ்ணுவும் சந்தியாவும் அங்கே இருந்தார்கள். இங்க சாப்பிட வேண்டாம், ஏதாச்சும் வெளிக்கடையில சாப்பிடுங்க விஷ்ணு. நீயும் சாப்பிடல தானே? ஆமா, உனக்கு என்னாச்சோன்னு நினைச்சிட்டு நானும் அப்படியே சாப்பிடாம இருந்துட்டேன். 2 பேரும் சாப்பிட போலாம் வா. வெளியே வர குமார் தோத்து போய்விட்ட விரக்தியில் உள்ளே ராயப்பனை பார்த்து பேச மீண்டும் உள்ளே கிளம்பினான். என்ன பாஸ், உள்ளே ஏதோ மறந்து விட்டீங்க போல. என்னன்னு சொல்லுங்க, நானே எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல விஷ்ணு. வேண்டுமென்றே விஷ்ணு அதை கேட்டான். விஷ்ணுவுக்கு தெரியும் இந்த செட்டப் விஷ்ணுவை கொல்ல குமார் போட்ட திட்டம் என்று. இருந்தாலும் குமார் எல்லாம் விஷ்ணுவிற்கு ஒரு ஆளே இல்லை. எல்லோரும் காரில் உட்கார்ந்து கொள்ள, விஷ்ணு, உன் ஃப்ரெண்டோட ரோல்ஸ் ராய்ஸ் கார் வருமா? எனக்கு நல்லா வாயில ஏதாவது வந்துட போகுது. அவனை பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ்ல போறவன் மாதிரியா இருக்கு. டாக்ஸி கூடுவான், அத்தை பொண்ணு உனக்கும் சேர்த்து. விஷ்ணு ஒரு பார்வை பார்த்து கதிரை நெருங்க கதிர் வாய் மூடி கன்னத்தில் கை வைத்தான். விஷ்ணுவின் பார்வையிலேயே அவன் அடித்த வலியை உணர்ந்தான் கதிர். அதே நேரத்தில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் உள்ளே வந்து விஷ்ணு முன் நின்றது. விஷ்ணுவுக்கும் ஆச்சரியம்தான்.
தனக்காக வாத்தியார் காரை அனுப்பியிருப்பார் என்று விஷ்ணு எதிர்பார்க்கவில்லை. அதை பார்த்து கதிர், ரம்யா வாயடைத்து போக ரோல்ஸ் ராய்ஸ் கதவை திறந்து விட்டான் ஒருவன். சந்தியா, கார்ல ஏறிக்கோ. ஐயோ ஜாலி. விஷ்ணுவும் காரில் ஏறிக்கொள்ள ரோல்ஸ் ராய்ஸ் அங்கிருந்து விரைந்தது. கதிர் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை. உள்ளே ராயப்பனின் அறைக்குள் நுழைந்த குமார், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க கேங்கு கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு தான் இங்க வந்தேன். கடைசியில என்கிட்ட காசு வாங்கிட்டு சொன்னதையும் செய்யாம இருக்கீங்க. கத்தாத குமார், நிலைமைய உனக்கு புரிய வைக்கிற. அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் காசு தாங்க. தடியன் ஒருவன் குமாரை நெருங்கி அடித்து கீழே தள்ள ராயப்பன் நெருங்கி குமார் கழுத்தில் கத்தி ஒன்றை வைத்தான். அந்த கத்தி முனை குமார் கழுத்தில் லேசாக பதிய, நீ கொடுத்த காசுக்குத்தான் உன்னை உயிரோட விட போற. அப்புறம் நீ கொல்ல சொன்ன ஆளை இப்போதைக்கு கொல்ல முடியாது. ஏன்னு உனக்கு புரியாது. புரியாத விளையாட்டுக்குள்ள நாம பிளேயராக நினைக்க கூடாது. வார்த்தை முக்கியம். நீ ரொம்ப பேசிட்ட. உன் காசுதான் உன் உயிரை உனக்கு தந்திருக்கு. இங்க நடந்ததை பத்தி வெளியே ஏதாச்சும் சொன்ன உன்னை கொன்னுடுவோம். குமார் கழுத்தில் இருந்த கத்தியை எடுக்க குமார் நடுக்கத்துடன் அங்கிருந்து நடந்து சென்றான். குமாருக்கு விஷ்ணுவை நினைத்து உடம்பெல்லாம் எரிந்தது. ஆனால் அவனை கொல்ல வேண்டும் என்ற வெறியும் அதனுடன் அதிகரித்தது. எபிசோட் 25. விஷ்ணுவும் சந்தியாவும் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் ஒரு பிரபலமான உணவருந்தும் சாலையில் வந்து இறங்கினார்கள். கார் டிரைவரிடம் கிளம்ப கூறி அவரை அனுப்பிவிட்டான். விஷ்ணு, உண்மையிலே ரோல்ஸ் ராய்ஸ் கார் உன் ஃப்ரெண்டோட தான்? ஆமா சந்தியா, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? உன் ஃப்ரெண்ட் என்ன வேலை பாக்குறாரு? அவன் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வேலை பாக்குறான். கல்யாணம் ஆகல, வயசும் கொஞ்சம் அதிகம். இல்லன்னா உனக்கு அவனை எப்பவோ இன்ட்ரோ கொடுத்திருப்பேன். காருக்காகலாம் என்னால காதலிக்க முடியாது. காதல் அதுவா மனசுல வரணும். சந்தியா ஏதேதோ கூற அவள் கண்களிலேயே அவளின் காதலை வெளிப்படுத்தினாள். அவள் கண்களை நேர்கொண்டு பார்க்கும் சக்தி விஷ்ணுவிடம் இல்லாததால் திரும்பிக் கொண்டான். நீ என்ன சாப்பிடுற? உனக்கு பிடிச்சது எதுனாலும். இருவரும் சாப்பாட்டை வாங்கிக் கொண்டு ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்தார்கள். திரும்ப உன்னை பார்க்கலன்னா என் வாழ்க்கை எங்க போயிருக்கும்னு என்னால யோசிச்சு பார்க்கவே முடியல விஷ்ணு. அதான் என்ன பாத்துட்டல்ல, உன் வாழ்க்கையும் மாறிடுச்சு. இனி வேற எதை பத்தியும் யோசிக்காத. சின்ன வயசுல நாம ஒன்னா விளையாடினதுலாம் ஞாபகம் இருக்கா விஷ்ணு? அது விஷ்ணுவுக்கு ஞாபகம் இருக்க அவன் சிரித்தான். அப்போ நம்ம படிச்ச ஸ்கூல்ல பெரிய பசங்க என்ன வம்பிழுக்க வரும் போதெல்லாம் நீ வந்துதான் முன்னாடி நிப்ப. அப்போ நான் உன் பின்னாடி ஒளிஞ்சிருப்பேன். அவள் கூறும் ஒவ்வொன்றும் அவளின் காதலை விஷ்ணுவுக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தது. அது விஷ்ணுவுக்கு ஒருவித சங்கடத்தை உருவாக்கியது. அது இன்னமும் மாறல. இப்பவும் அதே போல பயந்து ஒதுங்கி என் பின்னால நிக்கிற. உன் கூட இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கு. எந்த பிரச்சனைனாலும் என்னை காப்பாத்திடுவேன்னு. அதனாலதான். அவள் காதலை கூறப்போகிறாள் என்று விஷ்ணுவுக்கு புரிந்தது. திடீரென ஒரு பெண் வந்தாள். ஏய் சந்தியா, எப்படி இருக்க? நீ எப்ப வெளிநாட்டுல இருந்து வந்த? வெளிநாட்டுக்கு போனாதானே திரும்பி வர்றதுக்கு. நான் இங்கதான் இருக்கேன். எப்பவும் போல நம்ம ஒர்க் தான். புதிதாக வந்த பெண்ணும் சந்தியா முன்பு செய்து கொண்டிருந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறாள் என்று அறிந்தான். இருவரும் கொஞ்ச நேரத்துக்கு விஷ்ணு இருப்பதை மறந்து போய் பேசிக் கொண்டிருந்தார்கள். விஷ்ணு, இவ என்னோட காலேஜ் மேட், பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரியா. ஹாய், நான் விஷ்ணு. ஹாய் விஷ்ணு. சந்தியாவோட பாய் ஃப்ரெண்டா நீங்க? இல்ல, அவன் என்னோட சொந்தக்காரன். இப்போ ஒன்னா ஒரே இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நீ நம்ம ரீயூனியனுக்கு வருவியா? ரீயூனியனா? காலேஜ் நாட்கள்லாம் மறந்தே போச்சு. யார் அரேஞ்ச் பண்றா? பாலா தான் அரேஞ்ச் பண்றா. அவனா? சந்தியா முகம் மாறியதிலிருந்தே அவளின் பழைய பாய் ஃப்ரெண்ட் என்று விஷ்ணு உணர்ந்தான். பாலா யாரு? உன் மேல கடனை வச்சுட்டு ஓடின உன் பழைய பாய் ஃப்ரெண்டா? அவனேதான். அவன் யாரும் நம்ம கிளாஸ்மேட் கூட தான் இப்ப கமிட் ஆயிருக்கான். அதெல்லாம் தேவையில்ல. நீ வரியா? இன்னும் 2 நாள்ல. நோ, அந்த நாய் பாலாவை பார்க்க நான் விரும்பல. ஏன்? நீ இப்ப எப்படி இருக்கன்னு அவன் பார்க்கணும். நீ கண்டிப்பா உங்க ரீயூனியனுக்கு போகணும். நான் உன் கூட வரேன். உண்மையாவா? உண்மையாதான் சொல்றேன். அப்படின்னா 3 பேரா போயிடலாம். எனக்கும் ஜாலிதான். அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்த ஒரு தங்க சங்கிலி அணிந்த மொட்டை ஒருவன் பார்த்து கொண்டே இருந்தான். பின் அவர்களை நெருங்கிய அவன் பிரியாவை பார்த்து, ஏய் பிரியா, எனக்கு தர வேண்டிய கடன் ஞாபகம் இருக்கா? அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிடுற, மறந்துடுவேன்னு நினைச்சியா? அது எப்போ முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி வந்து பாக்குற இடத்துல எல்லாம் தொல்லை கொடுத்துட்டு இருக்க? கிளப்பில் டான்சராக வேலை பார்த்ததால் சந்தியாவுக்கு தெரியும் பிரியா எதில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள் என்று. இன்னைக்கு என்னால முடியாது. ஆனா இன்னைக்குதான் எனக்கு தேவை. சந்தியா கோபத்தில் எழுந்தாள். அவ சொல்றது புரியலையா? இப்படி நடு ரோட்ல வச்சு தொந்தரவு செஞ்சுட்டு இருக்க. அப்படியா? உன் கடன் அடைக்க இந்த பொண்ணையும் எங்களுக்காக கூட்டிட்டு வந்திருக்க போல. அந்த மொட்டை தலை விஷ்ணு உட்கார்ந்திருந்ததை கவனிக்கவே இல்லை. அந்த மொட்டை தலை எல்லை மீறி பிரியா கைகளை பிடிக்க ஓரத்தில் இருந்த ஒரு சோடா பாட்டிலை எடுத்து அவன் தலையில் அடிக்க மொட்டை தரையில் சரிந்தான். பிரியா அதை பார்த்து திகைத்து போய் நின்றாள். சந்தியாவும் தான்.
விஷ்ணு மீண்டும் அவனுடைய இடத்தில் உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினான். மொட்டை தலையும் வாங்கின அடியில் தலையிலிருந்து ரத்தம் ஊற்ற தடுமாறி எழுந்து நின்றான். யாருன்னு தெரியாம கை வச்சுட்ட, இங்கேயே ஒரு 5 நிமிஷம் நில்லு, நான் யாருன்னு காட்டுறேன். மொட்டை தலை இப்படி சொல்லிவிட்டு செல்ல பிரியா நடுங்கி போனாள். தயவு செஞ்சு உடனே கிளம்புங்க. அவன் திரும்பி வந்தா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. யாரு நானா? அதையும் பாத்துக்கலாம். சந்தியா, நீ ஆச்சு நான் சொல்றத கேளு. இவர்கிட்ட சொல்லி இங்கிருந்து வேகமா கிளம்புங்க. விஷ்ணு, பிரியா சொல்றது சரிதான், நாம கிளம்புவோம். சாப்பிடத்தானே வந்திருக்கிறோம், சாப்பிட்டு கிளம்பலாம். லூசா நீ அடிச்சவன் இங்க பெரிய கேங்ல இருக்கிறவன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அந்த தங்கச் சங்கிலி அணிந்த மொட்டை தலை கூட 6 பேரை கூட்டிக் கொண்டு வந்து விஷ்ணுவை சுத்தி நிற்க, ப்ளீஸ், என்னாலதான் இவங்க இந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்காங்க. இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, விட்டுடுங்க. என் மேல கை வச்சவன இங்க இருந்து சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? இவரை காசு கொடுத்தா விட்டுருவதானே? காசுனா யோசிக்கலாம். 1 லட்சம், என் தலைய உடைச்சதுக்கு இன்னொரு லட்சம், மொத்தமா 2 லட்சம் வேணும். அவங்கிட்ட வாங்கி கொடு, நான் அவளை சும்மா விட்டுட்டு போயிடுறேன். பிரியா வேகமாக விஷ்ணுவிடமும் சந்தியாவிடமும் பேரம் பேசத் தொடர்ந்தாள். அவள் எப்படியாவது அவளால் பிரச்சனையில் மாட்டியிருக்கும் சந்தியாவையும் விஷ்ணுவையும் காப்பாற்ற நினைத்தாள். காசு எதுவும் ரெடி பண்ணி தர முடியுமா? 2 லட்சம். விஷ்ணு, 2 எல்லாம் முடியாது, 1 வேணா ஓகே. அவர் இப்பதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு. இப்போதைக்கு 1 லட்சம் தான் தர முடியும். ஜெயில இருந்து வந்தவனா? அதான் ஒரு திமிரா நடக்கிறான். ஓகே, 1 லட்சம் வாங்கி கையில கொடு. விஷ்ணு, காசு எங்க இருக்கு? கையில தான். 1 லட்சம் கைலியா? 1 லட்சம் இல்ல, 1 ரூபா. மொட்டை தலையனும் அவனோடு வந்தவர்களும் கோபத்தில் அவனை அடிக்க முயல, நொடியில் எழுந்த விஷ்ணு ஓரத்தில் இருந்த காலி சோடா பாட்டில் எடுத்து மூவரை தலையில் அடித்து தரையில் வீழ்த்தினான். அதே வேகத்தில் மூவரின் தாடையை உடைக்க அந்த மொட்டை தலை மட்டும் பேய் அறைந்தது போல நின்றான். முதல்லயே வாங்கியிருந்தா 1 ரூபா கிடைச்சிருக்கும், இப்ப அதுவும் இல்லாம போகுது. யாருடா நீ? விஷ்ணு அடித்ததை பார்த்து சுற்றி நின்றவர்கள் மிரண்டு போனார்கள். விஷ்ணு சாதாரணமாக உட்கார்ந்தான். பிரியாவும் சந்தியாவும் சிலை போல் நின்று விஷ்ணுவையே பார்த்தார்கள். சந்தியா, உன் சொந்தக்கார பையன் பெரிய சண்டைக்காரனா இருப்பான் போலியே. பெரிய தப்பு பண்ணிட்ட. எங்க மொத்த கேங்க வரும், தப்பிச்சு ஓட நினைக்காத. எங்க போனாலும் தேடி வந்து கொள்ளுவேன். மொட்டை தலை இதை சொல்லிவிட்டு செல்ல பிரியா பதட்டமானாள். அவளுக்கு தெரியும் மாணிக்கம் கேங் யாரு மற்றும் இந்த ஊரில் இருக்கும் பெரிய பெரிய கேங்குகள் யாரு எனவும் அவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்றும். எவ்வளவு பெரிய சண்டைக்காரனா இருந்தாலும் இனி பழக முடியாது. இவங்க மாணிக்கம் கேங்க சேர்ந்தவங்க. மாணிக்கம் என்றதும் விஷ்ணுவுக்கு இன்னும் ஆர்வமானது. இப்பதான் அவனுங்களை பார்த்துட்டு வந்தேன், திரும்ப என்ன பார்த்து அரண்டு போறானுங்க. ப்ளீஸ் கிளம்புங்க. எவ்வளவு சொல்லியும் விஷ்ணு கிளம்பாமல் இருக்க, சந்தியா நீ வா, உன்னை மட்டுமாவது என்னால காப்பாற்ற முடியும்னு நினைச்சுக்கிறேன், நீ வா போலாம். சந்தியா பயத்துடனே விஷ்ணுவை பார்க்க, வீட்டுக்கு போ, நான் வரேன். பிரியாவும் சந்தியாவும் அங்கிருந்து கிளம்ப விஷ்ணு தனியாக உட்கார்ந்திருந்தான். மாணிக்கம் கேங் என்பதால் அடுத்து வரப்போவது ராயப்பன் என்று விஷ்ணுவுக்கு நன்றாக தெரியும். கொஞ்ச நேரத்தில் ஒரு கூட்டம் அங்கு வந்து நின்றது. ராயப்பன் முன் வந்து நிற்க அவன் பக்கம் நின்று இருந்தான் மொட்டை தலை. அண்ணே, அவன்தான். விஷ்ணுவை மீண்டும் பார்த்த ராயப்பன் திகைத்து போனான். விஷ்ணு எழுந்து ராயப்பன் முன் வந்து நின்றான். சொல்லுங்க, எங்க போனாலும் என்கிட்ட ஏதாச்சும் சேட்டை செஞ்சு அடி வாங்குறது உங்க பசங்களா இருக்கானுங்க. நான் உன்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரிதான். நம்ம கணக்கு வேற ஒரு இடத்துல நான் உன்னை எதிரியா சந்திப்பேன். இப்போதைக்கு எங்க தலைவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதால என்னால முடிவெடுக்க முடியல. உன் தலைவன் வந்தாலும் ஒண்ணும் முடியாது. என் கேங்கு மொத்தமா அழிஞ்சுதான் உன்னை கொண்டு போட முடியும்னா நான் அதையும் செய்வேன். உன்னை மறக்கவே மாட்டேன். மொட்டை தலையை பலார் என்று அறைந்த ராயப்பன், மண்டி போட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. மொட்டை தலையும் அதையே செய்தான். இதெல்லாம் தேவையில்லை, உங்க ஆசைப்படி ஒரு நாள் சந்திப்போம், பார்க்கலாம் அப்ப யாரு மண்டி போடுறாங்கன்னு. விஷ்ணு அங்கிருந்து செல்ல அவனை அங்கிருந்து எல்லோரும் வேடிக்கை மட்டுமே பார்த்தனர். அண்ணே, அவன்தான் மாணிக்கத்தை அடிச்சு ஹாஸ்பிட்டல் அனுப்பினவன். இவனை இங்க எதுவும் பண்ண முடியாது. ஆளும் வித்தக்காரனா இருக்கான். நேரம் வரும், ஆளை மட்டும் மறந்துடாத. நம்ம நேரம் வரும்போது இவனை உயிரோட விடவே கூடாது. ராயப்பன் மனதில் வஞ்சத்தை தேக்கி வைத்தான். விஷ்ணு வீட்டை அடைய வெளியவே சந்தியா, பத்மா, பாஞ்சாலி மற்றும் சதாசிவம் நின்று இருக்க, என்னம்மா இங்க நின்னுகிட்டு இருக்கீங்க? விஷ்ணு அத்தையும் மாமாவும் நமக்காக செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்விஃப்ட் கார் வெளியே நின்று இருந்தது. இது ஏம்மா? நீயும் சந்தியாவும் கல்யாணம் செஞ்சுக்க போறீங்க, ஒரே இடத்துல வேலை பாக்குறீங்க. நீங்க கார்ல போனாதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இதெல்லாம் ஏன்பா? அதெல்லாம் நீ வேணான்னு சொல்லாதடா. தம்பதிகளா வெளில போகும்போது நல்லா பந்தாவா போக வேணாமா? அது சரி, அப்ப நாளைக்கு சந்தியாவும் விஷ்ணுவும் ஒரே கார்ல ஒன்னா வேலைக்கு போக போறாங்க.
பேசி முடித்துவிட்டு எல்லோரும் கிளம்பிவிட சந்தியாவும் விஷ்ணுவும் வெளியே நின்று பேசினார்கள். நான் போன பிறகு என்னாச்சு? என்ன ஆயிருக்கும் நீயே சொல்லு. உன்னை பார்த்து பயந்து ஓடி இருப்பாங்க, இல்ல அடி வாங்கி ஓடி இருப்பானுங்க, கரெக்டா? இருவரும் சிரித்தார்கள். அப்படியே சந்தியா முகம் மாறியது. அவன் ஏதோ கூற வர அது அவள் மனதில் விஷ்ணு மேல் தோன்றிய காதல்தான் என்று புரிந்து கொண்ட விஷ்ணு, ஓகே போய் தூங்கலாம், நாளையிலிருந்து நாம ஒரு கார்ல போக போறோம். எனக்கு அதை விட சந்தோஷம் நாம கல்யாணம் பண்ணிக்க போறதுதான் விஷ்ணு. இதை சொல்லிவிட்டு சந்தியா வீட்டிற்குள் ஓடிவிட்டாள். விஷ்ணுவை தான் கல்யாணம் செய்ய போவதாக அவள் நம்பினாள். விஷ்ணுவிற்கு இதில் விருப்பமில்லை என்றாலும் அதை அவளிடம் கூற முடியாத சூழ்நிலையில் இப்போது தவித்துக் கொண்டிருந்தான். எபிசோட் 26. காலையில் சதாசிவம் வாங்கி கொடுத்த செகண்ட் ஹேண்ட் ஸ்விஃப்ட் காரில் கம்பெனிக்கு சந்தியாவும் விஷ்ணுவும் வந்தார்கள். எப்போதும் போலவே இதை பார்த்து கம்பெனி ஆட்கள் ஏதாவது பேசுவார்கள். அதை விஷ்ணு பெரிதாக கண்டுகொள்ள மாட்டான். அதேபோல் சந்தியாவும் அவர்கள் பேச்சை காது கொடுத்து கேட்கக்கூடாது என்ற முடிவை எடுத்திருந்தாள். சந்தியாவுக்கு இப்போது சொந்த காரில் இங்கு வருவது மகிழ்ச்சிதான். கம்பெனி உள்ளே சென்றதும் விஷ்ணு மேல் பெரும் கோபத்துடன் இருந்த கதிர், விஷ்ணு, இன்னைக்கு கம்பெனி வசூலிக்க வேண்டிய மொத்த பணத்தையும் ஒரே அட்டம்ப்ட்ல செட்டில் பண்ணோம். அப்படி செய்யாட்டி உனக்கு இங்க வேலை இருக்காது, ஞாபகம் இருக்கட்டும். சார், இப்படி ஒரேடியா அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுக்கறது அநியாயமா தெரியலையா? தெரியல. அப்படி அவ்வளவு அக்கறை உனக்கு இருந்துச்சுன்னா நீ உன் அத்தை பையன் டீம்ல சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. நேற்று விஷ்ணு கதிரிடம் நடந்து கொண்ட முறை யாருக்கும் பிடிக்காததால் எல்லாருமே விஷ்ணுவை வெறுக்கத் தொடங்கி இருந்தார்கள். விஷ்ணுவுடன் இருந்தால் தனக்கும் வேலை போகும் என்று பயந்து கொண்டு இருந்த பிரபு இதுதான் நேரம் என்று உணர்ந்து, அப்போ சந்தியா விஷ்ணு டீம்ல ஜாயின் பண்றேனா? நான் அந்த டீம்ல இருந்து வெளியே வரேன் கதை சார். உங்க பதில் சந்தியா? விஷ்ணுவுக்கு இங்க வேலை இல்லைன்னா தனக்கும் வேண்டாம் என்று முடிவு செய்த சந்தியா, ஓகே, நான் விஷ்ணு டீம்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ நாளைக்கு 2 வேலைங்க காலியா இருக்க போகுது. கதிர் அப்படி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். சந்தியா பதட்டத்துடன் விஷ்ணுவை பார்த்தாள். ஒரே நாள்ல இதெல்லாம் வசூல் பண்ண முடியுமா விஷ்ணு? சந்தியா, நீ எதுவும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். விஷ்ணு வேலைக்கு வேட்டு வைத்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் கதிர் மேனேஜர் குமாரை சந்திக்க ஆபீஸ் ரூமிற்குள் சென்றான். கதிர், நம்ம அக்கவுண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சார், அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்பதான் அந்த விஷ்ணுவுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப நான் சொல்றத பொய்ன்னு சொல்றியா? நானே குழப்பத்துல இருக்கிறேன். அவன் எப்படி இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒரேடியா செட்டில் பண்ணான்னு? நீ வேற. அவனை எதுவுமே செய்ய முடியல சார். அதுக்கு ஒரு வழி செய்வோம். நீ போ, நான் கூப்பிடும் போது வா. குமார் ஏதோ திட்டம் போடத் தொடங்கினான். கதிர் வெளியே வந்து அந்த செய்தியை அனைவருக்கும் கூறினான். ரம்யா திகைத்தாள். அது எப்படி அவ்வளோ பணம் ஒரே நாள்ல வசூலிக்க முடியும், அதுவும் விஷ்ணுவால? எம்டி பல்லவி மேடம் ஏதாவது செஞ்சிருப்பாங்க, இல்லாட்டி இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அதே நேரத்தில் விஷ்ணுவிற்கு ஏற்கனவே அசோக்குடன் பகை உள்ளது என்பதை குமார் அறிந்து கொண்டான். இருவருக்கும் தொழில் ரீதியான பழக்கம் உண்டு. அதனால் அவன் அசோக்கை போனில் தொடர்பு கொண்டு பேசினான். சொல்லு, இவ்ளோ நாள் இல்லாம இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணிருக்க? நமக்கு இருக்கிற பொதுவான எதிரியை அழிக்க நாம ஒன்னு சேர்ந்தாகணும். யார் அந்த எதிரி? விஷ்ணு. அவனை எப்படி உனக்கு தெரியும்? குமார் எல்லா தகவலையும் அசோக்கிடம் சொன்னான். கடைசியா இங்க வசூலிக்க வேண்டிய காசுல அவனை மாட்டி விட்டு ஏதாச்சும் செய்யலான்னு நினைச்சா அதுலயும் அவன் தப்பிச்சுட்டான். காலம் எப்பவும் அவன் பக்கம் தான் நிக்கும்னு நினைச்சு ரொம்ப ஆடுறான். அது ரொம்ப நாளைக்கு இல்ல. நான் குணமாகி திரும்பி வரும்போது அவனை முழுசா அழிச்சிட்டு தான் என் வாழ்க்கையை தொடங்குவேன். அவனை என்ன செஞ்சு ஒழிக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதான் உன்கிட்ட கேட்டேன். வாசுதேவன் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் பேசி அவனை செலக்ட் பண்ணுங்க. சரியா சொன்ன, இது நல்ல ஐடியா அசோக். வாசுதேவன் கிட்ட பேசி அவனால கான்ட்ராக்ட் பிடிக்க முடியாட்டியும் ஏதாச்சும் வாய் பேசி மாட்டுவான். வாசுதேவன் கேங் அவனை பார்த்துப்பாங்க. நமக்கு ஒரு வேலை குறையும். தூரத்துல இருந்து அவன் சாகிறத வேடிக்கை பார்த்தா போதும். விஷ்ணுவை ஒழிக்க திட்டம் போட்டு முடித்ததும் குமார் கதிரை ஆபீஸ் உள்ளே அழைத்தான். கதிர், வாசுதேவன் கெமிக்கல் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் பேச விஷ்ணுவை செலக்ட் பண்ணிருக்கிற. சார், ஆனா அவனுக்கு இந்த பொறுப்பு. நான் சொன்னதை மட்டும் செய் கதிர். ஓகே சார், நான் செய்யறேன். ஆனா விஷ்ணு என்ன பல இடங்கள்ல அசிங்கப்படுத்திட்டான். அண்ட் உங்களையும் தான். அவனுக்கு இந்த பெரிய பொறுப்பை. கதிருக்கு இந்த முடிவில் திருப்தி இல்லை. ஆனால் குமார் அவனுக்கு தனது திட்டத்தை தெளிவாக விளக்கினான். வாசுதேவன் கம்பெனியும் பெரிய லெவல் கம்பெனி தான், பணக்கார குடும்பமும் கூட. அவர்கள் டீல் கிடைத்ததென்றால் அது பெரிய பிசினஸ். ஆனால் தொழில் தெரியாத விஷ்ணுவை அனுப்பினால் அவனால் அந்த கான்ட்ராக்ட் பிடிக்க முடியாது. அதன் மூலம் அவனை வேலையை விட்டு தூக்கலாம். அதான் திட்டம். கதிர் அதை ஏற்றுக்கொண்டு வெளியே சந்தோஷமாக வந்தான். விஷ்ணு, இப்ப நான் உனக்கு கொடுக்குற வேலை ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன் டீம் சந்தியாவை கூட சேர்த்துக்கோ. ஆனா இந்த வேலையை மட்டும் ஒழுங்கா செய்யல. நீ வேலை என்னன்னு மட்டும் சொல்லு. தேவையில்லாத விஷயத்த பேசாம இருந்தா போதும். வெறுப்பா இருக்கு.
கதிர் வார்த்தைகளை அடக்கிக் கொண்டான். விஷ்ணு அடித்த அடி இன்னும் அவனுக்கு ஞாபகம் இருக்கத்தான் செய்தது. வாசுதேவன் கம்பெனி கூட கான்ட்ராக்ட் டீல் பேச நீ போகணும். கதிர், அந்த டீல் பேச எனக்கு சான்ஸ் வேணும்னு நிறைய வாட்டி கேட்டோம், இப்படி பண்ணிருக்க. ரம்யா, உனக்கு அப்புறம் எடுத்து சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கதிர் சமாதானப்படுத்த முயல ரம்யா கோபமாக அங்கிருந்து விலகிச் சென்றாள். எப்ப பேச போறதா முடிவு பண்ணிருக்கீங்க விஷ்ணு? நாளைக்கு என்று விஷ்ணு கூற அனைவரும் சிரித்தனர். வாசுதேவனிடம் அனுமதி வாங்கவே 2 மாதங்கள் ஆகிவிடும். அது தெரியாது என்றாலும் வாத்தியாரிடம் கூறி இதை பற்றி பேச நினைத்திருந்தான். டேய், அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க எவ்வளவு நாள் ஆகும் தெரியுமா? டேய், அத நான் பாத்துக்கிறேன், உன் வேலையை மட்டும் பாருடா. டேய், சாரி, பாருங்க சார். கதிர் கோபமாக அங்கிருந்து செல்ல. ஓகே விஷ்ணு, அப்போ நாளைக்கு தானே நமக்கு வேலை, இன்னைக்கு நம்ம ஃப்ரீ தானே? இல்ல, இன்னைக்கு உன்னோட ரீயூனியன் பார்ட்டிக்கு போகணும். கண்டிப்பா போகணுமா? கண்டிப்பா. விசாகா ஹோட்டலில் தான் சந்தியாவின் பழைய பாய் ஃப்ரெண்ட் பாலா ரீயூனியன் பார்ட்டி வைத்திருந்தான். ஏற்கனவே அவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். பாலா கையில் கோல்டு வாட்ச் கட்டியிருந்தான். கையில கட்டியிருக்க வாட்ச் செம்ம பாலா. பாலாவை ஒருவன் புகழ பாலா அருகில் உட்கார்ந்திருந்த அவனது தற்போதைய கேர்ள் ஃப்ரெண்ட் இலக்கியா பெருமைப்பட்டாள். அவள் சந்தியாவின் பழைய தோழி. ஜெர்மனில இருந்து அந்த வாட்ச் ஸ்பெஷலா ஆர்டர் செஞ்சு வந்தது, ரொம்ப காஸ்ட்லி. இலக்கியா கொடுத்து வச்ச பொண்ணுதான் பாலா கிடைக்க. ஆனா முதல்ல சந்தியாவை தானே காதலிச்ச பாலா, அவளோட ஏன் பிரேக்கப் பண்ண? இன்னும் மனதளவுல காதலிக்கிறான். ஆனா அவ பார்ல டான்ஸரா வேலை செஞ்சுட்டு இருந்தா, என்ன பல விஷயங்கள்ல ஏமாத்திட்டா. அதான் இப்ப ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஒருத்தன் கூட சுத்திட்டு அலையிறா. அனைவரும் சிரித்தார்கள். அதே நேரத்தில் விசாகா ஹோட்டல் வெளியே செகண்ட் ஹேண்ட் ஸ்விஃப்ட் காரில் விஷ்ணு சந்தியா அங்கு வந்திருக்க அவர்களுக்காக சந்தியாவின் தோழி பிரியா வெளியே காத்திருந்தாள். இந்த கார்ல தான் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப ஓட்டுவாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் வா. ரீயூனியன் நடந்து கொண்டிருந்த இடத்திற்கு இவர்கள் வந்தவுடன் அனைவருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் சாதாரணமாக உட்கார்ந்து பேசி சாப்பிடத் தொடங்கினார்கள். இலக்கியா வேண்டுமென்றே சந்தியாவை வம்பிழுத்தாள். அப்புறம் சந்தியா, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் பத்தி சொல்லவே இல்ல, அவர் என்ன பண்றாரு? அவரும் நானும் ஒரு கம்பெனில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்னா இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுறதெல்லாம் உங்களுக்கு வெறும் கனவா மட்டும்தானே இருக்கும்? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஆளுக்கு இங்க வேலையெல்லாம் கிடைக்குதா? அவர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்த சந்தியா கோபம் அடைந்தாள். ஆனால் விஷ்ணு கூலாக அவர்கள் பேசுவதை புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். சந்தியா, இடையில பார்ல எங்கேயோ டான்ஸரா வேலை பார்த்தேன்னு கேள்விப்பட்டேன். அவர்களின் வார்த்தைகள் எல்லை மீற பிரியா அவர்களை நிறுத்த முயன்றாள். தேவையில்லாம பேசாத இலக்கியா, ரீயூனியன் கூப்பிட்டுட்டு இப்படி வந்தவங்க கிட்ட தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க. ஏய், உங்களெல்லாம் இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல சாப்பிட கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. ஓ சாரி, மறந்துட்டேன். நீயும் கிளப்ல டான்ஸ் ஆடுறவ தானே? உன் கஸ்டமர் கிட்ட ஏதாச்சும் செஞ்சு இது மாதிரி பெரிய இடத்துக்கு வந்துருவல்ல? எல்லாரும் சிரிக்க பிரியாவுக்கு சங்கடமாகி அழத் தொடங்கினாள். சந்தியா அவளுக்கு ஆறுதல் கூறி உட்கார வைத்தாள். பிரதர் விஷ்ணு, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தாதான் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஃபுட்லாம் சாப்பிட முடியும். என்னங்க, இந்த ஒயின் குடிங்க விஷ்ணு. ஒயின் பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. விலை அதிகமுள்ள அந்த ஒயினை விஷ்ணு வேண்டுமென்றே சீப் என்று கூறினான். இந்த ஒயின் ரேட் தெரியுமா உனக்கு? உன் மாச சம்பளத்தை செலவு பண்ணா கூட இந்த ஒயின்லாம் உன்னால வாங்கவே முடியாது. பாலா வாட்ச் விலை தெரிஞ்சா இவன் பேச மாட்டான். கோல்டு வாட்ச், முன்ன பின்ன பாக்காட்டி பாத்துக்க. யாழி டாலர் இப்போது நீல நிறத்தில் ஜொலித்தது. விஷ்ணு கண்களை சுருக்கி அந்த வாட்சை உற்று பார்த்துவிட்டு, அது போலியான வாட்ச் தானே, பார்த்தாலே தெரியுது. இது ஜெர்மனில ஆர்டர் செஞ்சு வாங்கின வாட்ச், விலை மட்டும் சில லட்சங்கள் போகும். என்னால உறுதியா சொல்ல முடியும், அது உண்மையான கோல்டு வாட்ச் இல்ல. பாலா திகைத்து போனான். உன்னால நிரூபிக்க முடியுமா? வாட்சை என் கையில தா. பாலா அவனுடைய கோல்டு வாட்சை கழட்டி விஷ்ணு கையில் கொடுத்தான். கீழே போடுறத அப்புறம் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சுதான் என் காசை தர முடியுங்கிற நிலைமை வந்துடும். கோல்டு வாட்சை கையில் வாங்கி அதை விஷ்ணு சோதித்து பார்த்து அதை ஒரு பக்கமாக வைத்து சுரண்ட கோல்டு பூச்சு தனியாக வந்தது. பாத்தியா, இது உண்மையான கோல்டு வாட்ச் இல்ல. சுற்றி இருந்தவர்களுக்கு உண்மை புரிய பாலாவின் உண்மையை கண்டுபிடித்த விஷ்ணுவை பார்த்து பாலா கோபமடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், ஓ மை காட், அந்த டீலர் ஏமாத்திட்டான். அவன் மேல கேஸ் போட்டு நான் செலவழிச்சதுக்கு 2 மடங்கு காசை வாங்கிடுவேன். தேங்க்ஸ் விஷ்ணு, நீங்க எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. விஷ்ணு அவன் கூறியதை கேட்டு சிரிக்க, அவரு பொய் சொல்றாருன்னு நினைச்சு சிரிக்காத. அவரோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சா நீ இப்படி சிரிக்க மாட்ட. பென்ஸ் கார்ல தான் அவர் இங்க வந்திருக்காரு தெரியுமா? அது இவனோட கார்னு என்ன நிச்சயம்?
சந்தியாவை காதலிச்ச நேரத்துல அவளை ஏமாத்தி அவ டாக்குமெண்ட்ஸ கடன் வாங்கி அவ தலையில கட்டிட்டு ஓடின கதை ஞாபகம் வருது. யார பார்த்து ஏமாத்திட்டேன்னு சொல்ற? இந்த வைன் சீப்புன்னு சொல்லும் போதே தெரிஞ்சது நீ எவ்வளவு சீப்பான ஆள்னு. சந்தியா பாய் ஃப்ரெண்ட்ல வேற எப்படி இருப்ப? சந்தியா அவனை கண்டு கொள்ளவில்லை. விஷ்ணு அவனை பார்த்து கொள்வான் என்று தெரியும். ஓகே, இங்க விலை உயர்ந்த ஒரு ஒயின் இருக்கு, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ், சில லட்சம். அதை நான் வாங்கி உங்களுக்கு பார்ட்டி வைக்கிறேன். நான் சொன்னது உண்மைன்னு ஏத்துப்பியா? பாலாவும் மற்றவர்களும் சிரித்தார்கள். அந்த வைனை நானே வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீ சாப்பிட்டதுக்கு மட்டும் அண்ட் ஒரு வைன் பாட்டில் நீ குடிக்கிறதுக்கும் காசை உன்னால கொடுக்க முடியுமா? டீல் ஓகே. விஷ்ணு கூறிய அந்த ஒரு பாக்ஸ் வைன் வந்தது. அதில் ஒரு பாட்டில் எடுத்து விஷ்ணு ஓபன் செய்ய, யோசிச்சுக்க, வெளியே நிறுத்திருக்க உன் பழைய காரை வித்துட்டு தான் போவேன். விஷ்ணு அதை ஓபன் செய்து குடித்தான். நன்றாக சாப்பிட்டான். அதே போல் பாலாவும் மற்றவர்களும் சாப்பிட்டு முடித்து பில் கட்ட ஃப்ரண்ட் ஆபீஸ் செல்ல, அங்கு பில்லை பார்த்து பாலா வாய் அடைத்து போனான். பேசி என்ன கோவப்பட வச்சு இப்ப பில் கட்ட முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டானே. அந்த ஒயின் கணக்கு சேர்க்கும் போது பாலா கொண்டு வந்த காசை விட அதிகம் பில் வந்தது. அவங்கிட்ட காசை வாங்குங்க. மிஸ்டர் விஷ்ணு, இங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு காசு தர தேவையில்லை சார். அது ஏன்? அது உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. உங்க பில் கட்டிட்டு போங்க. என்னாச்சு பாலா, காசு இல்லையா? அவமானப்பட்டு நின்றான் பாலா. பில்லு கட்ட காசு இல்லைன்னா என்ன? அதான் பென்ஸ் கார் இருக்குல்ல, அதை வச்சு காசை கட்டலாம். என்ன சொல்ற விஷ்ணு? பாலா அமைதியாக நின்றான். கார் அவனோடது இல்ல, அதுதான் உண்மை. பாலாவுடன் ஜால்ரா அடித்த எல்லோருக்கும் இது பேரிடியாக இருந்தது. எனக்கு உங்க ஹோட்டல் ஓனர் பல்லவியை தெரியும். அப்போது திடீரென பல்லவி உள்ளே நுழைந்தாள். அப்படியா? பல்லவியே உனக்கு தெரியுமா? ஆமா, எனக்கு தெரியும். அந்த பல்லவி நான் தான். பாலாவின் ஏமாத்துத்தனத்தை அனைவரும் உணர, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திரும்பி வந்து பணத்தை கட்டுறேன். பணம் கட்டாம ஒருத்தனும் வெளியே போக முடியாது. பாலா, எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பவா? நீங்க இந்த பிரச்சனைய பாத்துக்குவீங்க தானே? நீ சாப்பிட்டதுக்கு காசை கட்டிட்டு போ. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ரீயூனியன் தானே வந்தீங்க, ஒழுங்கா எல்லாரும் காசை கொடுங்க. விஷ்ணு சந்தியா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சந்தியாவுக்காக அவளை ஏமாற்றிய பாலாவின் உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்தான் விஷ்ணு. ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் பாலாவை இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றனர். பின் விஷ்ணு திரும்ப பல்லவி புரிந்து கொண்டு சைகை செய்தாள். எபிசோட் 27. பில் கட்டாததற்காக ஹோட்டல் ஸ்டாஃப்கள் பாலாவை உள்ளே இழுத்துச் சென்றார்கள். பல்லவி நின்று விஷ்ணுவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். நீ ஏன் திடீர்னு இப்படி வந்து நிக்கிற? ஏன் வரக்கூடாதா? இது என்னோட ஹோட்டல், மறந்துட்டியா விஷ்ணு? நீ வந்திருக்கேன்னு தகவல் வந்துச்சு, அதான் வந்தேன். ஓ, அவ்வளவு பாசம் இருக்கா என் மேல? போடா போடா. பல்லவி அவனை செல்லமாக அடிக்க, பின்னால் நின்று இருந்த சந்தியாவுக்கு அது மனதளவில் கஷ்டத்தை கொடுத்தது. நாளைக்கு மதியம் ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு நீ வரணும் விஷ்ணு. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. நாளைக்கு ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கு. நான் தாண்டா எம்டி, நான் பேசிக்கிறேன். இல்ல நீ பேச வேணாம், நாளைக்கு மதியானம் தானே, நானே வந்துடுறேன். விஷ்ணு சந்தியாவை காரணம் காட்டி லேட் ஆனதாக கூறி அங்கிருந்து கிளம்பினான். அவனுடைய பழைய ஸ்விஃப்ட் காரில் அங்கிருந்து விரைய சந்தியா மனம் இன்னும் வலித்து கொண்டிருந்தது. அவளை கஷ்டப்படுத்திய பாலா மற்றும் எல்லாரையும் விஷ்ணு கோமாளியாக மாற்றியிருந்தாலும் பல்லவி வந்ததும் அவளும் தன்னை ஒரு கோமாளியாக உணர்ந்தாள். சந்தியாவுடன் பிரியா இருக்க, இன்னைக்கு பிரியா வீட்டுல தங்கிக்கிறேன் விஷ்ணு. ஏன்? இவ கஷ்டத்துல இருக்கும்போது தனியா விட விரும்பல, அதான். அதுவும் சரிதான். விஷ்ணு அவர்களை பிரியா வீட்டில் டிராப் செய்தான். ஓகே சந்தியா, நாளைக்கு எப்படி நீ ஆபீஸ் வர? கால் பண்ணு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இல்ல விஷ்ணு, நான் இங்க இருந்து டாக்ஸில வந்துடுறேன். ஓகே. சந்தியா முகத்தில் தெரிந்த ஏமாற்றத்தையும் காதலையும் விஷ்ணு அறிந்து கொண்டான். ஆனால் அதற்காக எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவன் இருந்தான். விஷ்ணு வீட்டிற்கு சென்று தூங்கவில்லை, மாறாக தியானத்தில் உட்கார்ந்தான். தியானம் செய்து ரொம்ப நாட்கள் ஆனதால் மீண்டும் தியானத்தில் மூழ்கினான். மீண்டும் அடுத்த நாள் கம்பெனியில் சந்தியா மற்றும் அனைவரும் வந்திருக்க விஷ்ணு அங்கில்லை. இந்த விஷ்ணு ஏன் இன்னும் வரல? அவனுக்கு எவ்வளவு முக்கியமான வேலை இருக்குன்னு தெரியுமா? சந்தியா விஷ்ணுவுக்கு முன்பே கிளம்பி வந்திருந்தாள். கதிர் சந்தியாவை பார்த்து கத்தினான். வாசுதேவன் கம்பெனியோட டீல் முடிக்காட்டி இன்னைக்குதான் உங்களுக்கு இங்க கடைசி நாள், தெரியும் தானே? விஷ்ணு வந்துருவாரு. பாப்போம். கம்பெனில சேர்ந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள லேட்டா வேற வரான். வந்தா அவனுக்கு ஃபைன் இருக்குன்னு சொல்லு. அதை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விஷ்ணு அங்கு வந்தான். ஃபைன் இருக்கு? வந்து மாச சம்பளம் கூட வாங்கல, அதுக்குள்ள இது வேறையா? எனக்கு வேலை ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, அதை முடிக்கணும், அவ்வளவுதானே? பாப்போம்.
கொடுத்த வேலைய ஒழுங்கா முடிக்கிறியான்னு. வாசுதேவன் கம்பெனி உள்ளே நெருங்கக்கூட முடியாது என்பதுதான் கதிர் மற்றும் ரம்யாவின் கணிப்பு. ஆனால் விஷ்ணு இதை பற்றி ஏற்கனவே வாத்தியாரிடம் பேசியிருந்தான். விஷ்ணுவுக்காக இதில் உதவ வேண்டும் என்று நினைத்த சந்தியா அவனுக்கு முன்பே வாசுதேவன் கம்பெனிக்கு வந்திருந்தாள். விஷ்ணுவிடம் கூறவில்லை. அவளுடன் படித்த ஒருவன் அங்குதான் டைரக்டராக இருக்க அவனிடம் பேச அங்கு சென்றாள். வெளியே செக்யூரிட்டி கேட்டில், நான் இங்க கபிலனை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? இருக்கு. செக்யூரிட்டி கம்பெனிக்குள் கால் செய்து விசாரித்துவிட்டு அவளை உள்ளே அனுமதித்து கபிலன் இருந்த இடத்திற்கு அனுப்பி வைத்தான். கோட் சூட் அணிந்து டிப்டாப்பாக வந்த கபிலன் அவளை வரவேற்றான். வா சந்தியா, திடீர்னு கால் பண்ணிட்டு மீட்டிங்லாம் கேட்டா என்ன பிரச்சனை? எங்க கம்பெனி கூட ஒரு டீல் வேணும், அதுக்கு தான். காலேஜ் படிக்கிற போது என்னெல்லாம் உன் கண்ணுக்கு அடையாளமே தெரியாது. திடீர்னு இப்போ வந்து இப்படி ஒரு உதவி கேட்டா நான் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? கபிலன் காலேஜ் படிக்கும் போதே அவளை காதலித்தான். ஆனால் அவளோ பணக்காரனாக பந்தா காட்டிய பாலாவை காதலித்து பலமுறை கபிலனை அசிங்கப்படுத்தி இருந்தாள். ஓகே, உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன், கேளு. என் கூட ஒரு நைட் நீ இருக்கணும். அப்படி இருந்தா டீல் பத்தி யோசிப்போம். இதுதான் உங்க கம்பெனில டீல் பேசுற விதமா கபிலா? நோ, உன்கிட்ட நான் டீல் பேசுற விதம் இதுதான். அண்ட் வாசுதேவன் கம்பெனில நீ சாதாரணமா டீல் பேச முடியும்னு நினைச்சியா? கபிலன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனுக்கு அழைப்பு ஒன்று போனில் வர அதை பார்த்து கொண்டே, ஓகே, நீ வெயிட்டிங் ரூம்ல உட்காந்து இதை பத்தி யோசி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அவளை வெயிட்டிங் ரூமில் உட்கார வைத்துவிட்டு கேட்டிற்கு வர அசோக் மற்றும் ஆராத்யா உள்ளே வந்தார்கள். அசோக் சார், உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உங்க மேனேஜர் கிட்ட நம்ம டீம் டீல் பத்தி பேசியாச்சா கபிலன்? எல்லாம் பேசியாச்சு சார், டோன்ட் வரி. டீல் இன்னைக்கே நீங்க சைன் பண்ணிடலாம். அதே நேரத்தில் உள்ளே மேனேஜர் திலகர் விஷ்ணுவுக்காக காத்திருந்தார். திலகரிடம் ஏற்கனவே வாத்தியார் பேசியிருக்க கடைசியாக விக்ரமன் விஷ்ணுவுக்கு கொடுத்த பார்ட்டியில் விஷ்ணுவை பார்த்து பிரமித்து போயிருந்தார் திலகர். எனவே விஷ்ணுவை பார்க்க அவர் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அதே நேரத்தில் கபிலன் அசோக் மற்றும் ஆராத்யாவுடன் பேசிக் கொண்டிருந்த இடத்திற்கு விஷ்ணு வந்தான். அவனை பார்த்த அசோக் எரிச்சல் அடைந்தான். இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? விஷ்ணு அவர்களை கண்டுகொள்ளவில்லை. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இவ்ளோ பெரிய கம்பெனிக்குள்ள நீ எப்படி வந்த? தராதரம் தெரியாம நடந்துக்கிறான். மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல படுக்கணுமாடா? விஷ்ணுவின் பார்வையில் அசோக் பயந்து எதுவும் பேசாமல் இருக்க கேட்டில் இது நடந்து கொண்டிருப்பதை அறிந்த மேனேஜர் திலகர் ஒரு ஆளை அனுப்பி விஷ்ணுவை உள்ளே வர கூறினார். விஷ்ணு உள்ளே செல்ல, கபிலன், என்ன நடக்குதுங்க? எங்களை அசிங்கப்படுத்ததான் இங்க வர சொன்னியா? சார், அதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கு, தப்பாகாது. சோ நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். விஷ்ணு மேனேஜர் திலகர் அறைக்கு செல்ல திலகர் விஷ்ணுவை உற்சாகமாக வரவேற்று உட்கார வைத்தார். விஷ்ணு அவரை ஆச்சரியமாக பார்த்தான். உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடியே தெரியுமா சார்? மிஸ்டர் விஷ்ணு, உங்களை விக்ரமன் சார் கொடுத்த பார்ட்டியில பார்த்தேன். உங்க திறமைகளை பார்த்து வியந்த ஆட்கள்ல நானும் ஒருத்த விஷ்ணு. சந்தோஷம் சார். உங்க கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்தேன். அதுவும் தெரியும் தானே? எல்லாம் தயாரா இருக்கு விஷ்ணு, நீங்க சைன் பண்ணா போதும். பேப்பர்களை தயாராக வைத்திருந்தார் திலகர். கபிலன் கோபமாக உள்ளே வர விஷ்ணு கான்ட்ராக்டில் சைன் போட்டு முடித்திருந்தான். திலகர் சார், இவன் நேத்து வேலைக்கு வந்து ஒரு சேல்ஸ்மேன். இவன் நம்பி எப்படி சார் இந்த பொறுப்பை கொடுக்குறீங்க? என்னையே கேள்வி கேட்கிறியா கபிலா? சார், கீழே அசோக் சார் வந்திருக்காரு. அவர் ஒரு கம்பெனி எம்டி. அவர் நம்மளை மதிச்சதுனால தானே வந்திருக்காரு. இவனை மாதிரி சீப் சேல்ஸ்மேன் வர வச்சு டீல் பேசுறது தெரிஞ்சா நமக்கு தான் சார் அவமானம். திலகர் கபிலனை பலார் என்று அறைந்தார். மிஸ்டர் விஷ்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு வெளியே போ. என்ன மன்னிச்சிடுங்க. கபிலன் கோபமாக வெளியே வந்தான். அப்போது அங்கு சந்தியா காத்து கொண்டிருந்ததை கவனித்தான். சந்தியாவுக்கு விஷ்ணு அங்கு வந்திருந்தது தெரியாது. என்ன சந்தியா, நல்லா யோசிச்சியா? கபிலா ப்ளீஸ், நம்ம டீல் மூலமா ப்ராஃபிட் வர நான் பொறுப்பு. நீ பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்க நினைக்காத. நான் கொடுத்த டீல் என் கூட ஒரு நைட், அது பத்தி மட்டும் யோசி. சந்தியா சில நொடிகள் யோசித்தாள். அவள் விஷ்ணுவுக்காக உதவி செய்ய நினைத்திருந்தாள். அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தாள். ஓகே, நான் ஏத்துக்கிறேன். ஆனா டீல் பேப்பர்ல இன்னைக்கே சைன் பண்ணணும். ஓகே, நான் சொல்ற ரூம்ல வெயிட் பண்ணு, ஓகேவா? அவன் பேசிக் கொண்டிருக்க எதிர்பாராமல் விஷ்ணுவும் திலகரும் வெளியே வர சந்தியா ஓடிச் சென்று அவனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள். விஷ்ணு. சந்தியா, நீ எங்க போன? உன்னைத்தான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் கபிலன் இங்க டைரக்டரா இருக்கான். அவன் மூலமா டீல் முடிக்க தான் இங்க வந்தேன். அதுக்கு தேவையே இல்லை, டீல் சைன் பண்ணியாச்சு. பேப்பர்களை விஷ்ணு அவளுக்கு காட்ட இதையெல்லாம் தெரிந்து கொண்டுதான் கபிலன் இப்படி அவளிடம் பேசியிருக்கிறான் என்று அறிந்த சந்தியா அவனை பலார் என்று அறைந்தாள். பின் நடந்ததை கூற, நம்ம டீல் சைன் பண்ண அவன் என்ன ரூமுக்கு கூப்பிடுறா. அதை கேட்டதும் விஷ்ணு கொதித்தான். முறைத்துக் கொண்டே கபிலனை நெருங்க கபிலனின் உடல் நடுங்கி போனது. கபிலனின் செயலால் திலகரும் அதிருப்தி அடைந்தார். அவனை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க மிஸ்டர் விஷ்ணு.
அவனுக்கு சரியான தண்டனையா பார்த்து நீங்களே கொடுத்துருங்க திலகர் சார். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு நான் இவனை அடிச்சே கொன்னுடுவேன். அங்கிருந்து சந்தியாவும் விஷ்ணுவும் அவர்களுடைய கம்பெனிக்கு செல்ல அங்கு மேனேஜர் குமார் அறைக்கு சென்று வாசுதேவன் டீல் முடித்த பேப்பர்களை அவனிடம் கொடுக்க அதை பார்த்த குமார் மனதளவில் உடைந்து போனான். என்ன செஞ்சாலும் என்ன குப்பை மாதிரி ஆக்கிடுறான், இவனை நான் என்ன செய்யறது? விஷ்ணு வெளியே வர சந்தியா மற்றவர்களிடம் இதை பற்றி கூறியிருந்தாள். அப்ப விஷ்ணுவால இங்க கடைசியா பெரிய நல்லது நடந்திருக்கு. அதான் புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் 2-3 மாசமாவது ஆகியிருக்கும். ஆனா அவன் போறான், சொன்னதை செஞ்சுட்டு திரும்ப வந்துட்டான். கம்பெனி உள்ளே பல்லவி கார் வர பல்லவி மேடம் கார் வந்திருக்கு. எல்லோரும் சென்று பார்க்க பல்லவி காரில் விஷ்ணு அவளுடன் ஏறிக்கொண்டு அவள் அழைத்த மீட்டிங்கிற்கு இருவரும் விரைந்தனர். அப்ப விஷ்ணு இவ்வளவுதான் காதலிக்கிறானா? அவ்வளோ வசதியான வீட்டு பொண்ணு விட்டுட்டு என்ன காதலிப்பானா என்ன? விஷ்ணு பல்லவியுடன் செல்வதை பார்த்து கதிரும் ரம்யாவும் பொறாமைப்பட்டார்கள். இதெல்லாம் பார்த்தாதான் வெறுப்பா இருக்கு. அவன் கிட்ட பல ரகசியங்கள் இருக்கு கதிர், அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஆனா அவன் மூலமா நம்ம கம்பெனிக்கு நல்லது நடந்திருக்கு, அது வரை சந்தோஷம். ஒரு ரெஸ்டாரண்டில் விஷ்ணு பல்லவி ஒரு தனி அறையில் சாப்பிட உட்கார மீட்டிங் வேற யாரெல்லாம் வராங்க? நாம 2 பேர் தான். என்ன முக்கியமான மீட்டிங்னு சொன்ன? இப்படிலாம் சொன்னாதான் உன்னை பார்க்க முடியுது, இல்லனா நீ ரொம்ப சீன் போடுவ. இப்ப சேல்ஸ் பர்சனா ரொம்ப பிஸியா இருக்கேன், அதான். இல்ல, மேனேஜர் குமார் கொஞ்சம் தப்பா இருக்கான், அதான் அவனை தூக்கிட்டு உன்னை அந்த இடத்துல வைக்க போறேன். இல்ல வேணாம் பல்லவி, அது என்னோட கம்பெனி, அதை நீதான்டா பாத்துக்கணும். எனக்கு வாழ்நாள் முழுக்க அந்த கம்பெனிலேயே வேலை செய்ய விருப்பம் இல்ல பல்லவி. இப்போதைக்கு அம்மா அப்பாக்காக இதை செய்யறேன். அப்புறம் அந்த சந்தியா, அவளுக்கு என்ன? அவ உன்னை காதலிக்கிறா. நேத்து ஹோட்டல்ல அவளை பார்த்த போதே தெரிஞ்சிச்சு. அவளுக்கு நிறைய இடத்துல நான் உதவி இருக்கேன், அது அவளுக்கு காதலா மாறிடுச்சு. அவ ரொம்ப இன்னசென்ட், அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீ செய்யலன்னா சொல்லு, நான் அதை செய்யறேன். நோ 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 நோ, அவ பாவம். நீ இன்னும் ஏடா கூடமா பேசி அவளை அழ வைப்ப, அதை நான் பாத்துக்கிறேன். அவளை கஷ்டப்படுத்தாம புரிய வைக்கணும். ரொம்ப அக்கறையா அவ மேல? நீயும் காதலிக்கிற போலியே. ஏ லூசு, அவளை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும், சொந்தக்கார பொண்ணும் கூட. அடுத்த என்ன வேலை இருந்தாலும் என்ன பார்க்க நேரம் தனியா ஒதுக்கிக்கோ, இல்ல நானும் வேற மாதிரி பிளான் பண்ணுவேன். ஹட்டிங்க, என்னவே மிரட்டுற? விஷ்ணு அவளை அடிப்பது போல் கை ஓங்க பல்லவி அவனது கைகளை மடக்கி பிடித்தாள். டேய், மத்த ரவுடி பசங்களை அடிச்ச மாதிரி என்னையும் அடிக்க முடியும்னு நினைக்கிறியா? கண்களில் கத்தியை வைத்து வெட்டுகின்ற மாதிரியான அவள் பார்வையை எதிர்கொள்ள முடியாத விஷ்ணு, சரி சரி கையை விடு, நீ எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். அந்த பயம் இருக்கட்டும். சரிங்க மேடம். அதே நேரத்தில் மேனேஜர் குமார் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து பைத்தியம் போல மனதளவில் புலம்பிக் கொண்டிருந்தான். இந்த கம்பெனிக்காக எவ்வளவு வருஷம் உழைச்சிருக்கேன், விஷ்ணுன்னு ஒரு அடிமுட்டாள் ரவுடி கிரிமினல், அவன் வந்து என்னை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டான். அவனை இனிமேலும் உயிரோட விடக்கூடாது, அவன் உயிரை எடுக்க எவனையும் நம்ப போறதும் இல்ல. டேபிள் டிராயரின் உள்ளே இருந்து பிஸ்டல் ஒன்றை எடுத்து வைத்தான். உன் கதையை நான் முடிக்கிற விஷ்ணு. கதிரை உள்ளே அழைத்த குமார், விஷ்ணு வந்தா என்ன உடனே வந்து பார்க்க சொல்லு, அவனுக்காக இங்கேயே நான் காத்திருக்கேன். சார், அவனுக்காக நீங்க காத்திருக்கணுமா? நான் சொல்றத மட்டும் செய். ஓகே சார். துப்பாக்கியுடன் விஷ்ணுவை கொல்ல காத்திருந்தான் குமார். பல்லவியுடன் சாப்பிட்டு விட்டு கம்பெனிக்கு வர தயாரானான் விஷ்ணு. எபிசோட் 28. குமார் கிட்டத்தட்ட பைத்தியம் பிடித்தது போல ஆனான். கம்பெனியின் ஜெனரல் மேனேஜர் பதவியிலிருந்து அவனை தூக்கிவிட்டு அந்த பொறுப்பில் விஷ்ணுவை வைக்க கூறி ஆர்டர் வந்தது. அது அவனை சைக்கோவாக மாற்றியிருந்தது. 10 வருஷம் இந்த கம்பெனிக்காகவும் அந்த பல்லவிக்காகவும் நாயா உழைச்சிருக்கிறேன், இப்ப அவனை எல்லாரும் கொண்டாடுறாங்க, ஒரு கிரிமினலை கொண்டாடுறாங்க. விஷ்ணு கம்பெனி உள்ளே வர சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே சென்று பேசிக் கொண்டிருந்தான். மேனேஜர் குமார் விஷ்ணுவை அழைத்து வருமாறு கூறியிருக்க ரம்யாவுடன் கதிர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நோக்கி நடந்தான். விஷ்ணு எதுக்கு மேனேஜர் பார்க்கணும்? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? விஷ்ணு வந்ததுல இருந்து எதுவும் பிடிக்காம போயிட்டு இருந்துச்சு, ஆனா இந்த டீல் நமக்கு கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம் தான். ஆமா, நம்ம ஒன்னா ஒர்க் பண்ண ஒரு புது வில்லா வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பாப்போம். சூப்பர் கதிர், நானும் அதுதான் உன்கிட்ட சொல்ல எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே சென்றதும், விஷ்ணு, மேனேஜர் ஆபீஸ் போய் பாரு, அவர் உன்னை கூப்பிட்டு இருந்தாரு. எதுக்காக தெரியல, போய் பாரு. விஷ்ணு நடந்து போய் மேனேஜர் ஆபீஸை அடைய அங்கு அந்த ஆபீஸ் கதவுக்கு வெளியே ஒரு நொடியில் $50 அவனை எச்சரித்தது. விஷ்ணுவும் தயங்காமல் தொடர்ந்து உள்ளே சென்றான். குமார் இறுக்கமான முகத்துடன் அவனை வரவேற்றான். வா விஷ்ணு, வந்து உட்காரு. விஷ்ணு உட்கார்ந்தான். உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் கூப்பிட்டேன். என்ன நல்ல செய்தி? நீதான் அடுத்த ஜெனரல் மேனேஜர், என் இடத்துல உட்கார போற ஆள். அப்புறம் என்னை இங்க இருந்து வேலையை விட்டு அனுப்புறாங்க. நான் லண்டன்ல பிசினஸ் படிச்சவன் விஷ்ணு.
நீ நினைக்கிறியா என்னை விட இந்த பொறுப்புக்கு நீ தகுதியானவன்னு? இல்ல, நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு தெரியுது. நான் பல்லவி கிட்ட பேசுறேன். உங்க பொறுப்புல உட்காரணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல. ஜெயில இருந்து வந்த உடனே பல்லவி காதலிக்கிறா, என்ன அவாய்ட் பண்றா. அதோட அர்த்தம் என்ன? நாளைக்கு இன்னும் சீப்பா வேற எவனாவது வந்தா அவனோட போயிடுவாளோ? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். பல்லவிய பத்தி தப்பா பேசின பல்ல பேத்துடுவேன். என்னோட மொத்த கனவையும் நீ அழிச்சிட்ட. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. துப்பாக்கியை விஷ்ணு முன் வைத்தான். குமாருக்கு துப்பாக்கி பிடித்து பழக்கம் இல்லை. அவன் கைகள் நடுங்கியது. துப்பாக்கியை ஹேண்டில் பண்ண தெரியல தானே? என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட. நான் உன்னை கொல்ல யோசிக்க மாட்டேன். முடிஞ்சா சுடு. விஷ்ணு முகத்தில் பயமில்லை. அவன் நேருக்கு நேர் குமாரின் கண்களை பார்த்தான். இதுவரை எந்த கெத்தில் ஒவ்வொரு முறையும் குமாரை கடந்து சென்றானோ அதே கெத்தில் இருந்தான் விஷ்ணு. உன் மனசு முழுக்க அழுக்கு இருக்கு குமார். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னா அதோட விட்டுறணும். அவளை தொந்தரவு செய்யறது, அவ காதலிக்கிற ஆளை தொந்தரவு செய்யறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகில்ல. குமார் ட்ரிகரை அழுத்த அடுத்த நொடியில் அந்த துப்பாக்கியை மேலே உயர்த்தி தோட்டா வெடித்தவுடன் துப்பாக்கியை விஷ்ணு தனது கையில் பறித்தான். இப்போது விஷ்ணு கையில் துப்பாக்கி இருக்க அதில் இருந்த தோட்டாக்களை வெளியேற்றி துப்பாக்கியை டேபிளில் வைத்தான் விஷ்ணு. குமார் சிலையாக உட்கார்ந்தான். வேற ஒருத்தனா இருந்தா அவனை கொன்னு போட்டிருப்பேன். என்ன மனுஷன்டா நீ? குமார் தலைகுனிந்து நின்றான். என்ன கொல்ல இதை எடுத்துட்டு வந்த, இதாலேயும் முடியல. நான் உன்னை கொல்ல நினைச்சா வெறும் கையாலேயே அடிச்சு கொல்லுவேன். பாக்குறியா? விஷ்ணு கண்களில் கொலை வெறி தெரிய குமார் மண்டியிட்டு அழுதான். ப்ளீஸ் என்ன விட்டு ப்ளீஸ். செக்யூரிட்டிகள் துப்பாக்கி சத்தம் கேட்டு அந்த அறைக்கு வந்து குமார் விஷ்ணு முன் மண்டியிட்டு இருந்ததை பார்த்தனர். ஹேய் குமார், இனி உன்னை இந்த கம்பெனின்னு இல்ல, இந்த ஊர்ல எங்கேயாவது பார்த்தாலும் அடிச்சே கொல்லுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. குமார் தலையை ஆட்ட, சும்மா சொல்றேன்னு நினைக்காத. அடுத்த முறை நான் உன்னை பார்த்தா அதே இடத்துல அடிச்சே கொல்லுவேன். விஷ்ணு எழுந்து செல்ல அந்த நிகழ்வு பற்றி மொத்த கம்பெனிக்கும் தெரிய வந்தது. கதிர் புலம்பினான். இனி இவனா நமக்கு மேனேஜரு? என்னால ஏத்துக்க முடியல. எப்படி அவன் நமக்கு? பல்லவி மேடம் சொல்லிதான் இது நடந்திருக்கும். ஆனா குமார் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. துப்பாக்கி எடுத்து கொல்ல நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஓவர். நானும் அவர் இந்த அளவுக்கு இறங்குவார்னு எதிர்பார்க்கல. பல்லவி விஷ்ணு ஒன்றாக இருந்ததை நினைத்து மன வருத்தத்தில் இருந்த சந்தியா விஷ்ணுவுக்காக காத்திருக்காமல் ஆட்டோ பிடித்து அங்கிருந்து சென்று இருந்தாள். விஷ்ணு அவளை தேடி அலைந்தான். அவளுக்கு கால் செய்து பார்த்தான். பின் அங்கிருந்து தனியாக கிளம்பினான். விஷ்ணு காரில் போய்க் கொண்டிருக்க ஒரு அழைப்பு அவன் போனிற்கு வந்தது. ஹலோ. நல்லா அடிப்பட்ட பாம்பு மாதிரி பகத்தீராம ஓய மாட்டேன். கொல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதே உன்னை கொண்டு இருக்கணும். விஷ்ணுவின் யாழி டாலர் நீல நிறத்தில் ஜொலிக்க மறுமுனையில் பேசுவது யார் என்பதை தெரிந்து கொண்டான். காளிங்கா? சந்தியா கடன் வாங்கியிருந்த கந்து வட்டி காளிங்கா கையை உடைத்து போட்டிருந்தான் விஷ்ணு. போனில் பேசிய குரலை உடனே கண்டுபிடித்திருந்தான். காளிங்காவேதான். என்னடா என்கிட்ட அடி வாங்கினது பத்தலையா? என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. எனக்கு தண்டனை கொடுக்க போறேன்னு சொல்லியே என் கைய உடைச்ச. இப்ப அதையே உனக்கு நான் செய்யறேன். அந்த சந்தியா பாப்பாவை நான் தூக்கிட்டேன். முடிஞ்சா காப்பாத்திக்க. ஒரே நாள் தான் உனக்கு டைம். அந்த நேரம் கடந்துச்சுன்னா அவ செத்துடுவா. இல்ல வெளிநாட்டுக்கு அவளை வித்துருவேன். போன் கட்டானது. டேய் டேய்! விஷ்ணு நேராக அவளின் வீட்டிற்கு சென்று பார்த்தான். பத்மா மட்டும் இருக்க. என்னப்பா நீ மட்டும் வந்திருக்க? சந்தியா எங்க? பத்மா கூறியதிலிருந்து சந்தியா வீட்டிற்கு இன்னும் வரவில்லை என்று அறிந்த விஷ்ணு, ஆமா அத்த, மறந்துட்டேன். நான் ஒரு வேலையா வெளியே வந்தேன். சந்தியா ஆபீஸ்ல தான் இருக்கா. பிக்கப் பண்றதுக்கு வர சொல்லி இருந்தா. ஓகே அத்த, நான் வரேன். விஷ்ணு வெளியே வந்து அவளுடைய தோழி பிரியாவுக்கு கால் செய்ய, பிரியா, சந்தியா அங்க இருக்காளா? பதில் பேசாமல் விஷ்ணு போனை கட் செய்தான். காளிங்கா போன்ல சொன்னது உண்மைதான். சந்தியாவை கடத்திட்டாங்க. விஷ்ணுவுக்கு எதுவும் தோன்றவில்லை. யாழி டாலர் எப்போதும் அவனை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அதுவும் இந்த இடத்தில் நடக்கவில்லை. இப்ப என்ன செய்ய? அவளை எங்க வச்சிருப்பான்? விஷ்ணு ஒரு அமைதியான இயற்கை சூழல் நிறைந்த இடத்திற்கு சென்றான். ஆழ்ந்த நிலையில் தியானம் செய்தான். அது எப்பவும் யாழி டாலர் சக்தியை அதிகரிக்கும். அது சரியான பாதைக்கு அவனை வழி நடத்தும். ஒரே நாள் தான் உனக்கு டைம். அந்த நேரம் கடந்துச்சுன்னா அவ செத்துடுவா. இல்ல வெளிநாட்டுக்கு அவளை வித்துருவேன். காளிங்கா கூறியது அவன் மனதில் தொந்தரவு செய்ய தியானமும் கலைந்து போனது. அவளை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும். வாத்தியாருக்கு கால் செய்து நடந்ததை கூறினான். என் ஆளுங்க கிட்ட சொல்லிடுற விஷ்ணு, இன்னும் 1/2 மணி நேரத்துல உனக்கு தகவல் வந்து சேரும். தேங்க்ஸ்ண்ணா.
முதல் முறை விஷ்ணு தியானம் செய்ய முடியாமல் அவன் சிந்தனை வேறு இடத்தில் சிதறுவதை உணர்ந்தான். முதல் முறை தன்னை பலவீனமாக உணர்ந்தான். மதிய நேரம் மாயன் தாத்தா தியானத்துல இருக்கிற நேரம், நானும் தியானத்துல இருந்தா அவரை மனதளவுல சந்திச்சு பேச வாய்ப்பு கிடைக்கும். விஷ்ணு தியானத்தில் அமர்ந்தான். இந்த முறை எந்த சிந்தனைகளும் அவனை நெருங்கவில்லை. அவன் மனம் ஒரு அழகான இயற்கை மிகுந்த இடத்தில் இருந்தது. ஒரு மரத்தின் அடியில் மாயன் தாத்தா உட்கார்ந்திருந்தார். விஷ்ணு அவரிடம் சென்றான். தாத்தா, வா விஷ்ணு, இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன தேடி வர என்ன காரணம்? $50 நீங்க எனக்கு கொடுத்ததுல இருந்து எல்லாமே சரியா போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு வந்த எல்லா சவால்களையும் என்னால முறியடிக்க முடிஞ்சது. ரொம்ப வலிமையானவனா உணர்ந்தேன். ஆனா முறை என்ன செய்யறதுன்னு, அடுத்த அடி எந்த திசையில வைக்கிறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கிற தாத்தா. சவால்கள் இல்லாத வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்கு? எவ்வளவு சக்திகள் நம்ம கிட்ட இருக்கோ அதே அளவுக்கு பொறுப்புகளும் இருக்கு. என்னோட பொறுப்புகளை இதுவரைக்கும் நான் சரியா செஞ்சிருக்கிறேன் தாத்தா. உனக்கு கிடைச்ச $50 கொடுத்த ஒரு அற்புத சக்தி காரணமா உன்னை யாராலையும் எதுலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்ட. எப்பவும் அப்படி இருக்காது விஷ்ணு. அப்ப என்னால சந்தியாவை காப்பாத்த முடியாதா? முடியாம போனாலும் அடுத்து உன் இலக்க நோக்கி நீ நகர்ந்துதான் ஆகணும். வீரனுக்கு இழப்புகள் நடக்கிறது இயல்புதான். உன் காதல், நட்பு எதுவும் உன்னை மனதளவுல தடுக்க கூடாது. அதுக்கு காலம் உனக்கு கொடுக்கிற பாடம் தான் இது. காலம் ஒரு மாயை விஷ்ணு. அதை இனிமே தான் நீ புரிஞ்சுக்க போற. விஷ்ணு அவன் தியானத்தில் உட்கார்ந்த இடத்தில் கண் விழித்தான். வாத்தியாரிடமிருந்து அழைப்பு வந்தது. விஷ்ணு, காளிங்கா கடைசியா நம்ம ஊருக்கு வெளியே இருக்க ஒரு கிராமத்துல தான் இருந்திருக்கான். ஆனா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த தகவல் மட்டும் போதும்னா நான் பாத்துக்கிறேன். விஷ்ணு, சொல்லுங்கண்ணா. என்ன நடந்தாலும் சரி, மனதளவுல நீ வலிமையா இருக்கணும். உன் இலக்கு பெருசு, அதை நீ அடைய வலிமையா இருக்கணும் விஷ்ணு. நன்றிண்ணா, நான் வலிமையா இருப்பேன். அண்ட் சந்தியாவை கண்டுபிடிச்சு அந்த காளிங்கா நாயை கொல்லுவேன். மாயன் தாத்தா தியான உலகத்தில் அவனிடம் கூறியதை வாத்தியாரும் கூற, இந்த உலகம் விஷ்ணுவை அவனின் இலக்கை நோக்கி அழைத்துச் செல்ல தயார் செய்கிறது என புரிந்து கொண்டான். கடைசியாக காளிங்கா இருக்கும் கிராமத்திற்கு விஷ்ணு வந்தான். அங்கு பார்க்கும் ஆட்களிடமெல்லாம் சந்தியா போட்டோவை காட்டி அவளை வேறு எங்காவது பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டுக்கொண்டே சென்றான். ஒரு வைன் ஷாப்பில் குடித்துக் கொண்டிருந்த ஒரு ரவுடி கூட்டத்திடம் விஷ்ணு அதையே கேட்க, நீ யாருடா? அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. நீதான் விஷ்ணுவா? டேய், அண்ணன் என்ன சொன்னாருன்னு மறந்துட்டியா? அவர்கள் காளிங்காவின் ஆட்கள். காளிங்கா விஷ்ணு பற்றி எல்லாரிடமும் எச்சரித்திருந்தான். ஆனால் போதையில் அவர்கள் ரவுடியிசத்தை காட்ட விஷ்ணுவின் $50 சிவப்பு நிறத்தில் மின்னியது. டேய், அண்ணனை ஒருத்தன் அடிச்சிருக்கான், அவனை சும்மா விட முடியுமா? சொல்றா, நீயா விஷ்ணு? ஆமா, நான் தாண்டா விஷ்ணு என்று சொன்ன அடுத்த கணமே விஷ்ணு அவர்களை அடிக்க ஆரம்பித்து விட்டான். அவர்கள் அனைவரையும் அடித்து முடிக்க கேள்வி கேட்ட ரவுடி போதை தெளிந்து பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அந்த பொண்ணை வச்சிருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. அந்த ரவுடி அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மலை குகைக்குள் விஷ்ணுவை அழைத்து கொண்டு சென்றான். உள்ளே காளிங்காவுடன் ஒரு 6 பேர் இருந்தார்கள். அங்கு சந்தியா பயந்து நடுங்கி ஒரு ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள். விஷ்ணுவை பார்த்த காளிங்கா பேயை பார்த்தது போல் நின்றான். அவன் ஆட்கள் விஷ்ணுவை அடிக்க முன் செல்ல அடுத்து என்ன நடக்கும் என்று காளிங்கா ஏற்கனவே பார்த்ததுதான். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு அடி. கடைசியாக அங்கு நின்றது காளிங்கா மட்டும்தான். இந்த பாம்பை உயிரோட விடுற எண்ணம் கிடையாது. சுலபமா எல்லாரையும் அடிச்சு போட்டுடுற. எங்க தலைவன் மாணிக்கம் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்க நீதான் காரணம். ராயப்பன் உன் பேரை சொன்னா பயப்படுறான். உண்மையிலேயே நீ யாருடா? என்னையும் என் கூட இருக்கிறவங்களையும் பகச்சுக்காம இருக்கிறவர எவனுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. விஷ்ணு காளிங்காவை நெருங்க காளிங்கா அப்படியே நின்றான், சாவை எதிர்பார்த்து. உன்னோட எதிர்காலத்துல நீ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ன நினைச்சுக்கோ, நீ நிறைய துன்பங்கள் அனுபவிப்ப. இது என் சாபம். விஷ்ணு அவன் தொண்டையில் நெரிக்க தொண்டை அடைத்து ரத்தம் கக்கி தரையில் வீழ்ந்தான். கட்டி போட்டு வைத்திருந்த சந்தியாவின் கட்டுக்களை அவிழ்க்க அவள் வேகமாக விஷ்ணுவை கட்டிப்பிடித்து அழுதாள். ஹே, இட்ஸ் ஓகே சந்தியா, என் கூட ஆபீஸ் முடிஞ்ச உடனே நீ வந்திருந்தா இந்த பிரச்சனை தேவையா? உன்னால இந்த பாவப்பட்ட ரவுடி இறந்து போயிட்டான். சந்தியா சிரிக்க அங்கிருந்து விஷ்ணு சந்தியா இருவர் மட்டும் அந்த குகையை விட்டு வெளியே வந்தார்கள். அங்கிருந்து செல்ல இரவு முழு நிலவு.
விஷ்ணு மனதில் அவன் இலக்கை அடைய தான் இன்னும் பலமான ஒருவனாக மாற வேண்டும் என்று தீர்மானித்தான். எபிசோட் 29. ரெட் லீஃப் ரெஸ்டாரண்டில் ராயப்பனை சந்திக்க அசோக் வந்திருந்தான். காரில் வருங்கால மனைவி ஆராத்யாவும் இருக்க, நானும் வரட்டா? வேணாம், நான் மட்டும் போறேன். அசோக்கும் அவனின் குடும்பமும் வாத்தியாருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள் என்பதால் ராயப்பனை சந்திப்பதை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பார்த்து கொண்டான் அசோக். வாத்தியாருக்கு எதிராக எதுவும் செய்ய போவதில்லை என்றாலும் அசோக் உஷாராக இருந்தான். அசோக் ராயப்பன் அறைக்குள் சென்று அவனுக்கு எதிராக உட்கார்ந்தான். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ராயப்பன். எனக்கும் சந்தோஷம்தான். ஊர்ல பெரிய பணக்காரர், இங்க என்ன பார்க்க வர என்ன காரணம்? ஒருத்தனை கொல்லணும். நீயும் உன் குடும்பமும் வாத்தியாருக்கு விசுவாசமா இருந்தவங்க. இப்ப எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? வாத்தியாரால கொல்ல முடியாத ஒருத்தனை நான் கொலை பண்ணணுமா? வாத்தியார் எங்க குடும்பத்தை குப்பமா நினைச்சிட்டாரு. இப்ப அவரை பத்தி பேச வரல. எனக்கு ஒருத்தனை கொல்லணும். எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிக்கோங்க. காசு எவ்வளவு தருவீங்க? நீ கேட்கிற பணத்தை நான் தரேன். எனக்கு நான் சொல்ற ஆள் சாகணும். காசு தந்துட்டா எவனா இருந்தாலும் கொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட்கள் அனுப்பி வைங்க. அவன் உயிர் பொழைக்க கூடாது. ரொம்ப பெரிய ஆளா இருப்பான் போலயே. உங்களுக்கு அவன் சப்பாதான். அப்புறம் மாணிக்கத்தை நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அவர் குணமாகி வந்ததும் அவரோட பிசினஸ் டீல் வச்சுக்க ஆசைப்படுறேன். உங்க அப்பா அதுக்கு அனுமதிப்பாரா? எங்க அப்பனை விடுங்க. நான் சொல்ற ஆளை நீங்க கொலை செஞ்சா மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். விஷ்ணுவை கொலை செய்ய டீல் பேசிவிட்டு கீழே வந்தான் அசோக். காரில் ஏறி உட்கார ஆராத்யா ஆர்வமாக கேட்டாள், என்ன ஆச்சு? அந்த விஷ்ணுவை மண்டி போட்டு என் காலில் விழுந்து உயிர் பிச்சை கேட்க வைக்கிறேன். உதயகுமார் விஷ்ணுவை அழைத்திருந்ததால் தன்னுடைய ஸ்விஃப்ட் காரை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டிற்கு சொன்ன நேரத்தில் விஷ்ணு வந்திருந்தான். அவனுக்காக அதே இடத்தில் பல்லவி நின்று காத்து கொண்டிருந்தாள். என் கம்பெனியோட மேனேஜர் இந்த மாதிரி டப்பா கார் வச்சிருக்கிறது நல்லா இல்ல. உங்க கம்பெனி மேனேஜருக்கு ஆடம்பர கார்கள் மேல எந்த ஆசையும் இல்ல. பல்லவி செல்லமாக அவனை அடித்தாள். எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பல்ல. வா, அப்பாவும் ஒரு கெஸ்டும் உன்னை பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. யார் அந்த கெஸ்ட்? வந்து பாரு. வீட்டின் உள்ளே செல்ல உதயகுமார் எழுந்து விஷ்ணுவை வரவேற்றார். வா விஷ்ணு, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹாய் சார். உதயகுமார் விஷ்ணுவை வரவேற்று உட்கார வைத்தார். உதயகுமாரின் நண்பர் மூர்த்தி அங்கிருந்தார். மூர்த்தி, நீ கேட்டியே நீ எப்படி இவ்வளோ ஆரோக்கியமா இருக்கன்னு? அதுக்கு விஷ்ணு தான் காரணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க டாக்டரா தம்பி? ஐயோ சார், நான் டாக்டர்லாம் இல்ல. ஒரு பெரியவர்கிட்ட இருந்து சில பாரம்பரிய மருத்துவ முறைகளை கத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். என் பிரச்சனைக்கு இந்த தம்பியால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறியா உதயா? கண்டிப்பா விஷ்ணுவால உனக்கு உதவ முடியும். என்ன உதவி சார்? நீங்க என்ன பேசுறீங்க? என் மனைவி கொஞ்ச நாளா மனம் சரியில்லாம மாறிட்டா. சிலர் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்றாங்க. நானும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவளுக்கு சரியாகல. இதெல்லாம் எங்க தொடங்கிச்சு? எப்போல இருந்து அவங்க வித்தியாசமா நடக்க ஆரம்பிச்சாங்க? எங்க குடும்ப கல்லறைய பார்க்க ஒரு நாள் என் மனைவி தனியா கிளம்பி போனா. அதுவும் நைட்டு நேரத்துல யார்கிட்டயும் சொல்லல. கல்லறைக்கு போயிட்டு திரும்பி வந்தவ அன்னையிலிருந்து அப்படியே மாறிட்டா. பேய் பிடித்திருக்கிறது என்றதும் பல்லவிக்கு ஆர்வமானது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல. எங்களுக்கு சொந்தமும் யாரும் இல்ல. எல்லாம் சரியாகிடும்னு நினைச்சிட்டு அப்படியே இருந்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாம தான் உதயகுமார் உதவியை கேட்டேன். அவரு இப்ப உன்னை அழைச்சிட்டு வந்திருக்காரு. உன்னை கேட்காமலே நீ உதவி செய்வன்னு உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சாரி விஷ்ணு. சார் சும்மா இருங்க. சாரி எல்லாம் எதுக்கு? இவருக்கு உன்னால உதவ முடியுமா? கண்டிப்பா சார், இப்பவே அதை செய்யலாம். நீங்க முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க, நான் பின்னாலேயே சில பொருட்களை வாங்கிட்டு வந்துடுறேன். விஷ்ணு கூற உதயகுமாரும் மூர்த்தியும் முன்னதாகவே கிளம்பி சென்றார்கள். விஷ்ணுவும் பல்லவியும் தேவையான பொருட்களை வாங்க தனியாக சென்றார்கள். உண்மையாவே பேயெல்லாம் இருக்கா விஷ்ணு? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். டேய், தெளிவா சொல்லு. நல்லது இருந்துச்சுன்னா கெட்டதும் இருக்கும். கடவுள் இருக்காருன்னு நீ நம்பினா பேய் இருக்கிறதையும் நீ நம்பணும். அட போடா. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு பேய் பிடிச்சத பாக்க ரொம்ப ஆர்வமா வரேன். பயமாவும் இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிறதாலதான் நானும் பயத்தை குறைச்சிட்டு வரேன். பல்லவி விஷ்ணு ஒரு கடைக்குள் சென்று விஷ்ணு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு வெளியே வந்து இருவரும் காரில் ஏறி கிளம்புவதை தூரத்தில் நின்று பத்மா பார்த்து கொண்டிருந்தாள். விஷ்ணு பணக்கார பொண்ணு கூட இருக்கிறதுக்காக தான் என் பொண்ணு சந்தியாவை கலட்டி விட்டுட்டானா? அதனாலதான் கடைசியா சில நாட்களா சந்தியா கோவமாவும் யாரோடையும் பேசாமலும் இருக்காளா?
பத்மா சந்தியாவிடம் சென்று இதை பற்றி கேட்க அங்கிருந்து கிளம்பிச் சென்றாள். அதே நேரத்தில் ஊருக்கு வெளியே இருந்த குடியிருப்பு பகுதியில் இருந்த மூர்த்தி வீட்டிற்கு விஷ்ணு பல்லவி வந்து சேர்ந்தார்கள். வெளியே ஏற்கனவே உதயகுமார் மற்றும் மூர்த்தி இருந்தார்கள். விஷ்ணு, எல்லா பொருளும் வாங்கியாச்சா? தேவையானதை வாங்கிட்டேன் சார். உள்ள போலாமா? என் வைஃப் உள்ளதான் இருக்கா. அவளை எப்படியாவது நீங்க குணப்படுத்திடுவீங்கன்னு நம்புறேன் விஷ்ணு. நீங்க தைரியமா இருங்க சார், இப்போ உள்ள போலாம். இவர்கள் பேசுவதை பார்த்து பல்லவிக்கு உண்மையான பேய் ஒன்றை பார்க்க போகிறோம் என்று மிக ஆர்வமாக இருந்தாள். உள்ளே சென்றதும் அந்த வீடே இருட்டாக இருந்தது. அதிக வெளிச்சம் இருந்தா என் மனைவிக்கு பிடிக்காம ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிடுவா. அதனாலேயே எந்த லைட்ஸும் போடுறதில்ல. உள்ளே ஒரு ரூமில் அவரின் மனைவி சிலை போல நின்று கொண்டிருந்தாள். கண்கள் தூக்கமில்லாமல் சிவந்து போய் முகம் வெளுத்து போயிருந்தது. ஏன் இப்படி நின்னுட்டு இருக்காங்க? பல்லவிக்கு பயமானது. மூர்த்தி அவரின் மனைவியை நெருங்க திடீரென விஷ்ணுவை நோக்கி வேகமாக வந்த மூர்த்தியின் மனைவி அவனை கடிக்க முகத்தை முன் கொண்டு வர மூர்த்தியும் உதயகுமாரும் அவளை தடுத்தார்கள். பல்லவி பயந்து விஷ்ணு முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவங்களை அப்படியே பிடிச்சுக்கோங்க, அவங்களுக்கு யாரோ விஷத்தை கொடுத்திருக்காங்க. விஷ்ணு அவன் பாக்கெட்டில் இருந்த சில மூலிகைகளை கசக்கி தண்ணீருடன் கலந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்தான். அவங்களை இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. விஷ்ணு மூர்த்தியின் மனைவி வாயில் தண்ணீரை ஊற்றி வாயை மூடினான். அதை குடித்த ஒரு நொடியில் கட்டி ரத்தத்தை வாந்தியாக கக்கினார். மூர்த்தி பயந்து போனார். பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு மயக்கமா இருக்கும். 1 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. அவங்கள தூங்க விடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். மூர்த்தி அவரின் மனைவியை அவரின் அறையில் தூங்க வைத்துவிட்டு வெளியே வந்தார். மூர்த்தி சார், அவங்க விஷம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி? அதுக்கு வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு தெரியும். ஓகே, எங்க குடும்ப கல்லறைக்கு போயிட்டு வந்த நாள் அங்க ஒரு காளான் இருந்துச்சு. அது அபூர்வ காளான், நல்ல உடல்நிலையை கொடுக்கும். அபூர்வ காளானா? ஆமா. ஆனா அது எல்லாரோட உடம்புக்கும் செட் ஆகாது, குறிப்பா வயசானவங்களுக்கு. எது செஞ்சாலும் தெளிவா யோசிச்சு செய்ய பழகுங்க. அப்படியே விட்டிருந்தீங்கன்னா 1 மாசத்துல இறந்து போயிருப்பாங்க. மூர்த்தி கையில் பணத்தை வைத்துக் கொண்டு அவனிடம் கொடுக்க வந்தார். நோ சார், காசெல்லாம் வேண்டாம். தயவு செஞ்சு வாங்கிக்கங்க விஷ்ணு. இது உதயகுமார் சாருக்காக நான் செய்யறது, காசு வேண்டாம். வேணும்னா அந்த அபூர்வ காளான் உங்ககிட்ட மிச்சம் இருந்ததுன்னா தாங்க. மூர்த்தி தன்னிடம் மிச்சம் இருந்த அபூர்வ காளானை விஷ்ணுவிடம் கொடுத்தார். விஷ்ணு அதை வாங்கிக் கொண்டு பல்லவியுடன் அங்கிருந்து கிளம்ப அதை தூரத்திலிருந்து மறைவாக சந்தியாவும் பத்மாவும் பார்த்து கொண்டிருந்தார்கள். பாத்தியா சந்தியா, விஷ்ணு உன்னை ஏமாத்திட்டு அந்த பணக்கார பொண்ணு கிடைச்சதும் அவளோட சுத்த போயிட்டான். எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியாம நம்ம முடிவெடுக்க வேணாம். நான் அவன் கிட்ட முதல்ல பேசிக்கிறேன், அப்புறம் நீ எதுனாலும் பேசிக்க. பத்மா விஷ்ணுவை தப்பாக நினைத்து கொண்டாள். விஷ்ணுவும் பல்லவியும் காரில் விரைந்து கொண்டிருந்தனர். அந்த அபூர்வ காளானை என்ன செய்ய போற? தெரியல, ஆனா அது எனக்கு தேவை. நீ உன்னோட உடல்நிலைய சரியா வச்சுக்கவா? லூசு, அபூர்வ காளான்னு பெயர் இருந்துச்சுன்னா அது அபூர்வமா? இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை. இது விஷ காளான் தான். அதையேண்டா நீ வாங்கி வச்சிருக்க? அதுக்கான தேவை வரும்போது உனக்கே தெரியும் பல்லவி. அது வரைக்கும் அதை பத்தி கேட்காத. ரொம்ப தாண்டா பண்ற. ஏதாச்சும் வித்தியாசமா செஞ்சுட்டே இருக்க. நீயும் வித்தியாசமா பேசிக்கிட்டே இருக்கிற, பைத்தியம் மாதிரி. போடா லூசு. மறுநாள் விஷ்ணு அந்த அபூர்வ காளானை எடுத்துக்கொண்டு அந்த ரீகல் அபார்ட்மெண்ட் பகுதிக்கு சென்றான். அதற்கு முன்பே கதிர், ரம்யா அங்கு வந்திருந்தார்கள். கதிர் ரம்யாவுக்கு ஒரு வில்லா பரிசளிப்பதாக கூறியிருந்தான். அதை வாங்க முடிவு செய்து அந்த பணக்கார குடியிருப்புக்கு வர அங்கு செக்யூரிட்டி அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. ஹலோ செக்யூரிட்டி, நாங்க வீடு வாங்க தாங்க இங்க வந்திருக்கோம். கதவை தர. வீடு வாங்க வந்தவங்கள இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? நான் மட்டும் உங்க மேனேஜர் ஆன ஒருத்த விடாம தூக்கிட்டு புது ஸ்டாஃப்ஸ் போட்டுருவேன். மேனேஜர் ஆன பிறகு அதை செய். இப்ப கிளம்பு, போ. அவர்கள் அங்கிருந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். எந்த கம்பெனியில் வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு வழியாக உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்கு பின்னாலே விஷ்ணு அவனுடைய ஸ்விஃப்ட் காரை ஓட்டிக்கொண்டு வர செக்யூரிட்டி அவனை பார்த்து சல்யூட் அடித்தார். விஷ்ணு, கதிர் மற்றும் ரம்யாவை பார்க்க அவர்களின் அருகில் காரை நிறுத்திய விஷ்ணு, ஹாய், இங்க என்ன பண்றீங்க? உனக்கு எப்படி இந்த செக்யூரிட்டி சல்யூட் அடிக்கிறான்? இவ்வளோ நேரம் எங்களை உள்ள அனுமதிக்கவே இல்ல. நான் கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்தேன். அவங்களுக்கு என்ன தெரியும்? பொய்யெல்லாம் சொல்லாத. பொய்னே நினைச்சுக்கோ. நான் கிளம்புறேன். அவன் லேசாக காரை முன்னகர்த்த அது ஒரு லேடி வேகமாக ஓட்டி வந்த ஆடி கார் மேல் இடித்தது. விஷ்ணு மேல் எந்த தப்பும் இல்லை. கதிர் அதை கண்டு சிரித்தான். இதுதான் நேரம் என பேசவும் தொடங்கினான். விஷ்ணு, நீ எல்லாம் கார் ஓட்ட தெரியாம ஏன் வெளியே காரை ஓட்டிட்டு வர? ஆடி காரில் வந்த லேடி காரில் இருந்து இறங்கி பயங்கரமாக சத்தம் போட்டாள். ஓகே, சாரி மேம்,
எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிடுங்க, நான் தந்துடுறேன். இந்த சேதாரத்துக்கு நான் பொறுப்பு. இது என்ன சாதாரண காருன்னு நினைச்சிட்டியா? கோடி ரூபாய் காசு போட்டு கார் வாங்கினா உன்ன மாதிரி ஓட்ட கார்ல எவனாவது வந்து இப்படி செஞ்சுட்டு போவீங்க. மேம், அந்த காசுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். அந்த லேடி விஷ்ணுவின் உடையையும் பழைய காரையும் வைத்து அவன் பணக்காரன் இல்லை என்பதால் அவனை மேலும் அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தினாள். விஷ்ணு, அந்த லேடி தான் தப்பா ஓட்டிட்டு வந்தாங்க. உன் மேல தப்பு எதுவும் இல்ல. ரம்யா விஷ்ணுவுக்கு ஆறுதலாக நின்றாள். அது கதிருக்கு வெறுப்பாக இருந்தது. இது நாள் வரையில் அவள் அப்படி இருந்ததில்லை. உன்ன மாதிரி ஆட்களை ஏன் இங்க விடுறாங்கன்னு தெரியல. அந்த வார்த்தைகளை கேட்டு விஷ்ணு கோபமானான். என்ன மாதிரி ஆட்கள்னா எப்படி? உன்ன மாதிரி சேரியில இருந்து வர ஆளுங்கன்னு தான் சொன்னேன். ஏன் அதுல என்ன தப்பு? தப்பே இல்ல, உன் காரை உடைச்சு கூட போடலாம். விஷ்ணு கீழே இருந்த கம்பியை எடுத்து அவள் காரின் ஒவ்வொரு கண்ணாடியையும் உடைத்தான். போங்க மேடம், கிளம்புங்க. உங்க திமிருக்கும் ஆணவத்துக்கும் இதுதான் பரிசு. உன்னை சும்மா விட போறதில்ல. அந்த லேடி அவளின் கணவனுக்கு கால் செய்தாள். ஏங்க, இங்க ஒருத்தன் நம்ம காரை உடைச்சு என்ன வேற அசிங்கமா பேசி அவமானப்படுத்திட்டான். கணவனிடம் பேசி முடித்துவிட்டு விஷ்ணுவை பார்த்தவள், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ காலி மாவனே. கதிருக்கு ரொம்ப சந்தோஷம். யாராவது வந்து விஷ்ணுவை அடிக்கும் காட்சியை கண்ணால் பார்த்து விட மாட்டோமா என்று யோசித்துக் கொண்டிருந்தான் கதிர். டேய், நீ என்ன லூசா? ஒழுங்கா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. விஷ்ணு கோபத்தில் திரும்பி, கால்ல விழுகணுமா? நீ வாங்கினது பத்தலல்ல? கதிர் விஷ்ணு முகத்தை பார்க்க தைரியம் இல்லாமல் தலையை குனிந்தான். லேடியின் கணவரும் அவரின் ஆட்களும் விஷ்ணுவை அடிக்க வர விஷ்ணு மேல் எந்த தப்பும் இல்லை என்று தெரிந்த ரம்யா அவனுக்கு துணையாக நிற்க நினைத்தாள். எபிசோட் 30. ஆடி கார் ஓட்டி வந்த லேடி விஷ்ணுவை தொடர்ந்து அசிங்கப்படுத்திக் கொண்டே இருக்க விஷ்ணு அவளின் ஆடி கார் கண்ணாடியை உடைத்தான். அவள் அதற்காக அவளின் கணவனை அழைத்திருக்க அந்த இடம் பரபரப்பானது. செக்யூரிட்டி ஒருவன் விஷ்ணுவிடம் வந்து, தம்பி, நீங்க போயிடுங்க, அவங்களோட புருஷன் இங்க ஒரு ரவுடி. நான் எதுக்கியா போகணும்? என் மேல எந்த தப்பும் இல்ல. ஆமா, இவன் மேல எந்த தப்பும் இல்ல. அந்த லேடி தான் காரை வேகமா ஓட்டிட்டு வந்தது. அந்த லேடியின் கணவன் மணி சில ஆட்களுடன் கையில் பேட், ஸ்டிக் போன்ற ஆயுதங்களுடன் வந்தான். இவனுங்க கையால இந்த விஷ்ணு அடி வாங்குறத நான் பார்த்தே ஆகணும். மணியை கண்டதும் அவனது மனைவி புகார் கூற ஆரம்பித்தாள். ஏங்க, இவன் நம்ம கார் மேல இடிச்சது இல்லாம கண்ணாடி எல்லாத்தையும் உடைச்சு என்ன அசிங்கமா பேசிட்டான். கோபமடைந்த மணி விஷ்ணுவை எச்சரித்தான். ஏய், எந்த ஏரியாடா நீ? ஒழுங்கா வச்ச கண்ணாடிக்கு காசை கூத்துட்டு என் பொண்டாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்லன்னா உன்னை கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவேன். என் அப்பா அம்மா தவிர எவன் காலிலையும் விழற பழக்கம் எனக்கு இல்ல. விஷ்ணு, தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காத. ஒரு சாரி தானே கேட்டுறேன். வீடு ரம்யா, இவன் திமிருக்கே அடி வாங்கணும். ஒரு தடவை பட்டாதான் அடுத்த முறை அமைதியா இருப்பான். விஷ்ணு அமைதியாக நின்றான். சின்ன வயசு, அதான் இப்படி முறுகிட்டு நிக்கிற. என் ஆளுங்க கிட்ட லேசா தலை அசைச்சா போதும், உன்னை உரு தெரியாம அழிச்சிட்டுவானுங்க. நான் நல்லபடியா சொல்லும் போதே மன்னிப்பு கேட்டு ஓடி போயிரு, உயிராவது மிஞ்சம். பிரச்சனை தீவிரமாவதை உணர்ந்த ரம்யா அங்கிருந்து விரைந்து சென்று அபார்ட்மெண்ட் மேனேஜரை தேடி அவரை அழைத்து வரச் சென்றாள். முடிஞ்சா எவனையாவது முயற்சி செஞ்சு பார்க்க சொல்லு. என் சட்ட பட்டனை கூட உங்களால கழட்ட முடியாது. உன் திமிரையே உன் வாயை உடையணும். போங்கடா. மணி கூற 2 பேர் கையில் ஹாக்கி பேட்டுடன் விஷ்ணுவை நோக்கி ஓடி வர நொடியில் இருவர் யோசிக்கும் முன் இருவரையும் தாடையில் அடித்து தரையில் சாய்த்தான் விஷ்ணு. அதை பார்த்து கதிர் திகைத்து போனான். அதே நேரத்தில் ரம்யா குடியிருப்பு மேனேஜரை அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு வர, இவன் ஏன் விஷ்ணுக்கு சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்கான் திடீர்னு? மணி, இங்க என்ன பிரச்சனை? அத என்கிட்ட கேளுங்க. இந்த லோக்கல் ரவுடி பையன் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தது இல்லாம என் காரை அடிச்சு உடைச்சிட்டான். என்னையும் அசிங்கமா திட்டான். ஆமா, அதை தட்டி கேட்ட என் ஆளுங்களையும் அடிச்சிட்டான். நான் சிசிடிவில நடந்ததை பார்த்தேன். வேகமா கார் ஓட்டிட்டு வந்தது உன் மனைவி. தப்பா உங்க மேல வச்சுட்டா அவரை கோபமாக்குற மாதிரி பேசினா அவர் சும்மா இருக்க மாட்டாங்க. மணி, நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா இல்ல அவனுக்கா? அவர் நியாயத்துக்கு தான் பேசுறாரு. நீ வாய மூடு. தான் அனுப்பிய 2 பேரை விஷ்ணு எப்படி அடித்தான் என்று பார்த்து மணி முன்னேறி விஷ்ணுவை அடிக்க பயந்திருந்தான். சரிடா, நீ பெரிய ரவுடி தான். உன் கார் நம்பரை வச்சு உன் வீட்டு அட்ரஸை கண்டுபிடிப்பேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நிம்மதியா வாழவே விட மாட்டேன். விஷ்ணு முகம் கோபமானது. விஷ்ணு மணியை நெருங்கி நேருக்கு நேர் பார்த்து, என் குடும்பத்தை தொடுவியா? அவ்வளோ பெரிய ஆளா நீ? இங்கேயே இந்த பிரச்சனையை முடிப்போம். ஆள் தெரியாம வாய் விடக்கூடாதுங்கிற பாடத்தை உனக்கு நான் கத்துத்தரேன். இருவரும் முட்டிக்கொண்டு நிற்க அபார்ட்மெண்ட் மேனேஜர் அவர்களை சமாதானம் செய்து வைக்க முயன்றார். நிறுத்துங்க, வேண்டாம், நாம இதை பேசி தீர்த்துக்கலாம். ஓகே, மற்றவ எல்லாருமே இடத்த காலி பண்ணுங்க, இதை நாங்க பாத்துக்கிறோம். மேனேஜர் கூற செக்யூரிட்டிகள் கதிர், விஷ்ணு மற்ற வேடிக்கை பார்த்த அனைவரையும் அந்த இடத்தை விட்டு விலகச் செய்தார்கள்.
கதிர் விஷ்ணு அடி வாங்குவதை பார்க்க முடியாமல் செல்கிறோம் என்ற வெறியில் சென்றான். விஷ்ணு அடி வாங்குறத பார்க்கலாம்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சே. அது சரி அம்மியா, நீ என்ன திடீர்னு இவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? சப்போர்ட் பண்ணல, அதே நேரத்துல அவன் செஞ்சது தப்பும் இல்ல, அதான் சொன்னேன். விஷ்ணு தனக்கு தெரிந்த ஆட்களுக்கும் மணி தனக்கு தெரிந்த ஆட்களுக்கும் போன் செய்து வரச் சொல்லி யார் பக்கம் அதிக ஆட்கள் சேருகிறார்கள் என்று பந்தயம் நடந்தது. மணி தொடர்ந்து பல பேருக்கு கால் செய்தான். கார்களில் ஆட்கள் அவனுக்காக வந்து கொண்டே இருந்தார்கள். விஷ்ணு ஒரே ஒரு கால் செய்தான். அது வாத்தியாருக்கு. என்னடா ஒரு கார் கூட உனக்காக வந்து நிக்க மாட்டேங்குது? வாத்தியாரின் கார் அபார்ட்மெண்ட் உள்ளே நுழைந்தது. அந்த காரை கை காட்டி, கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. மணி, அவனது மனைவி மற்றும் அவனின் ஆட்கள் எல்லோரும் சிரித்தார்கள். அந்த கார் வந்து நின்று கதவை திறந்து வாத்தியார் இறங்க சிரிப்பு சத்தம் அடங்கி போனது. உடனே மணி மரியாதையுடன், அண்ணே நீங்களா? இவன் வந்து நடந்தது எல்லாம் தெரியும், வாய மூடு. என்ன தெரியும் உனக்கு? இவன் என் காரை இடிச்சு. எல்லோரிடமும் போல வாத்தியாரிடமும் லேடி திமிராக பேச மணி அவளை கன்னத்தில் அறைந்தான். உன்னை பேச சொன்னா மட்டும் பேசு. மணி தன் மனைவியை அதட்ட அவள் அமைதியானாள். வாத்தியார் அபார்ட்மெண்ட் மேனேஜரை அழைத்தார். ஏய் மேனேஜர் சார், என் தம்பி விஷ்ணு வந்தா இதான் நீங்க கொடுக்குற மரியாதையா? இதெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டியா சார்? அது வந்து நான் வர்றதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு. உடனே மணி வாத்தியார் காலில் விழுந்தான். அண்ணே என்னை மன்னிச்சு விட்டுடுங்க. எந்திரா. வாத்தியார் மணியை மன்னிக்கலாமா என்று விஷ்ணுவிடம் கேட்டார். மன்னிச்சு விட வேண்டிய ஆளுதான், ஆனா அவன் சொன்ன வார்த்தை இருக்கே, என்ன பகைச்சுக்கிட்டா குடும்பத்தோட தூக்குவேன்னு மிரட்டுறான். அவனை பார்த்தாலே தெரியுது அதை அவன் செய்வான்னு. அவனுக்கு அதுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு விஷ்ணு இப்படி சொல்லிவிட, லேடி முன்னால் அவளின் கணவன் மணியை வாத்தியார் ஆட்கள் கட்டி தூக்கி கொண்டு போக அங்கே பிரச்சனை முடிந்தது. வாத்தியார் அபார்ட்மெண்ட் மேனேஜரை அழைத்து, விஷ்ணு என் தம்பி, அவன் இங்க வந்தா அவனுக்கு உண்டான மரியாதை அவனுக்கு கிடைக்கணும், இல்ல மேனேஜர் உன் வேலையை காலி பண்ணிடுவேன். வாத்தியார் அங்கிருந்து சென்றுவிட கதிர் ரம்யா ஹவுஸ் புரோக்கருடன் ஒரு வீட்டின் வெளியே பார்த்து கொண்டு இருந்த இடத்திற்கு சென்றான். இவன் எப்படி உடம்புல ஒரு கீறல் கூட இல்லாம வர்றான்? ஏன் இவ்வளவு சீப்பான வீடை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வந்தவுடன் இந்த வார்த்தையை கூற அதை விஷ்ணு யதார்த்தமாக கூறியிருந்தாலும் அனைவரும் கோபமாகினர். சீப்பான ஸ்விஃப்ட் காரை ஓட்டிட்டு வர ஆளுங்களுக்கு இதெல்லாம் தெரியவா போகுது? சரியா சொன்னீங்க விஷ்ணு. நீ இன்னமும் ஒரு மாசம் சம்பளம் கூட முழுசா வாங்கல, அதுக்குள்ள இந்த வீடு உனக்கு சீப் ஆயிடுச்சா? நான் இத்தனை வருஷமா இந்த பொறுப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு இப்பதான் இந்த அபார்ட்மெண்ட்டை வாங்க வந்திருக்கேன். அதுவும் இந்த ரீகல் அபார்ட்மெண்ட்ல சீப்பான வீடே எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இங்க சொந்தமா வில்லாவே இருக்குடா. விஷ்ணு இதை சொன்னதும் அனைவரும் சிரித்தனர். அப்படியா? உங்க வீடு எந்த பக்கம் இருக்குன்னு காட்டுங்க. விஷ்ணு அவனுடைய வீட்டை காட்டினான். அதுதான் இருக்கிறதிலேயே உயரமான அதிக மதிப்புள்ள வீடு. அதை பார்த்து இன்னமும் சத்தமாக சிரித்தார்கள். ஐயோ, என்னால சிரிப்பு அடக்க முடியல. விஷ்ணு, அது உதயகுமார் சார் குடும்பத்துக்கு சொந்தமான வில்லா. பொய் சொல்றதுலயும் இப்படி மாட்டிக்கிற மாதிரியா பொய் சொல்லுவ? உன்னால குப்பத்துல இருக்கிற ஒரு சின்ன வீட்டை கூட வாங்க முடியாது. பேச்சு சத்தமும் சிரிப்பு சத்தமும் அதிகமாக செக்யூரிட்டி ஹெட் அங்கே வந்தார். என்ன நீங்க சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கு? அதுக்கு இவர்தான் சார் காரணம். ஒரு வாட்டர் ஸ்விஃப்ட் கார்ல வந்துட்டு பாக்குறதெல்லாம் என்னோட வீடுன்னு சொல்றாரு. ஏய், ஏன்டா அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? யோ, வேலைக்கு புதுசா? அது உண்மையாவே என்னோட வீடியா? உன் வாயை மூடிட்டு முதல்ல வெளியே போ. இல்லன்னா என்ன செய்வ? என்ன செய்வேனா? இந்த இடத்தோட மேனேஜர் என்னோட மாமா தான். நான் சொன்னா என்ன வேணாலும் செய்வாரு. அதுக்கு அவருக்கு இங்க இருக்கிற பெரிய பெரிய ரவுடிங்க பழக்கம் இருக்கு. இப்ப என்னதான் யா பண்ணணுங்கிற? நான் இங்கிருந்து கிளம்ப முடியாது. உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்க. செக்யூரிட்டி ஹெட் அங்கிருந்து கோபமாக சென்று மேனேஜரை அழைத்து வரச் சென்றார். போன முறை தப்பிச்சுட்ட, இந்த முறை உன் கழுத்தை பிடிச்சு வெளில தள்ள போறாங்க. நல்ல விதமா சொல்லும் போது போயிடு விஷ்ணு. கதிர் சொல்வதை காதில் வாங்காமல் விஷ்ணு காரில் சாய்ந்து நின்றான். அவன் அசால்ட்டாக இருப்பது கதிருக்கு மேலும் எரிச்சலூட்டியது. இப்பவும் இவனை நம்ப முடியல. ஆனா இவன் இவ்வளவு நம்பிக்கையா நிக்கிறான்னா உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். செக்யூரிட்டி ஹெட் மேனேஜரை அழைத்து வந்து விஷ்ணு முன் நின்று நடந்ததை கூற, ஏற்கனவே இப்போதுதான் ஒரு பிரச்சனை முடிந்து வாத்தியார் வந்து மிரட்டி விட்டு போயிருக்கிறார். இவ வேற என்று கோபமடைந்த மேனேஜர் செக்யூரிட்டி ஹெட்டை பளார் என்று அறைந்தார். என்ன ஏண்டா அடிச்சா? உன் உயிரை காப்பாத்திருக்கேன், கிளம்பு. இனி உனக்கு இங்க வேலை இல்ல. அக்கா கிட்ட சொல்றேன்டா. நடந்ததை பார்த்து அனைவருக்கும் அதிர்ச்சியாக இருக்க கதிர் எதுவும் புரியாமல் கேட்டான். சார் எதுக்காக அவர் அடிச்சிங்க? இதோ இங்க நிக்கிறானே விஷ்ணு, இவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய வில்லாம அவன் வீடுன்னு போய் சொன்னது. அது அவர் வீடு இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா?
நல்லா தெரியுமே, அது உதயகுமார் சாரோட ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆச்சே. அந்த வீட்டை விஷ்ணுவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அது இவர் வீடு தான். அதை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியானார்கள். விஷ்ணுவிடம் சென்ற மேனேஜர், சாரி சார், ஏதோ வாத்தியார்கிட்ட சொல்லிடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். கதிர் மற்றும் புரோக்கர் உறைந்து போய் நின்று பார்த்தார்கள். விஷ்ணு அவனின் ஸ்விஃப்ட் காரை எடுத்துக்கொண்டு அந்த வில்லாவின் முன் நிறுத்தி உள்ளே சென்றான். என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இவனுக்கு எப்படி இவ்வளோ பெரிய வீடு? கதிரும் புரோக்கரும் அவமானப்பட்டு போக வில்லா உள்ளே செல்ல விஷ்ணு அமைதியாக உட்கார்ந்தான். தியானம் செய்யும் முறையில் உட்கார்ந்து அந்த அபூர்வ காளானை கையில் எடுத்தான். அதை கசக்க அது பொடி போல் ஆனது. அதை வாயில் போட்டு கண்களை மூடி தியான நிலைக்கு சென்றான். அந்த அபூர்வ காளான் அவனை சாதாரண தியான நிலையை விட அதிகமான நிலைக்கு அவனை கொண்டு செல்லும். யாழி டாலர் எல்லா நிறங்களிலும் மாறி மாறி ஜொலித்தது. விஷ்ணுவிற்கு ஏற்கனவே இருந்த திறமைகள் இப்போது 2 மடங்கு ஆனது. திடீரென ஒரு கணத்தில் மாயன் தாத்தா அமர்ந்திருந்த அந்த அமைதியான இயற்கை சூழ்ந்த நிலத்திற்கு வந்தான். மாயன் தாத்தா உட்கார்ந்திருந்த இடத்திற்கு சென்றான். அவர் தியானத்தில் இருந்தார். தாத்தா, அந்த அபூர்வ காளான் உன் கையில கிடைச்சிருக்கு போல. ஆமா தாத்தா, அதான் உங்ககிட்ட சில ஆலோசனைகளை கேட்டுட்டு போகலாம்னு வந்தேன். ஆலோசனைகள் உனக்கு தேவையில்லை. உன் சக்திகள் அதிகமாகுது. அதோட உன் பொறுப்புகளும் மேலும் அற்புதங்கள் சந்திக்க நீ இன்னும் மனசளவுலையும் உடல் அளவுலையும் தயாராகணும். விஷ்ணு நிஜ உலகத்தில் கண் விழித்தான். அவன் உடல் புதிய உற்சாகம் பெற்றதையும் உணர்ந்தான். கார் சேதமடைந்திருந்ததால் மெக்கானிக் ஷாப்பில் விட்டுவிட்டு பஸ் ஏறி செல்ல பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து கொண்டிருந்தான் விஷ்ணு. அப்போது இடையில் ஒரு BMW கார் வந்து நின்று அதன் கண்ணாடி திறக்க ரம்யா புன்னகையுடன் தெரிந்தாள். லிஃப்ட் வேணுமா விஷ்ணு? கார் கதவை திறக்கவும் செய்தாள். இந்த முறை முன் சீட்டில் ரம்யாவா இது என்று ஒரு நொடியில் அதிர்ச்சி அடைந்தான் விஷ்ணு.